இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு படம் கிடையாது, சீரீஸ். பூமியை மோத வந்துகிட்டு இருக்க எரிக்கல், அதை மக்கள் கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிற கவர்மெண்ட்ஸ், எப்படியாச்சும் அந்த எரிக்கல் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு எடுக்கப்படுற நிறைய முயற்சிகள், இது எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா நிறைய ட்விஸ்டோட சொன்ன சீரீஸ் தான் சால்வேஷன். இந்த சீரீஸை என் கூட முழுசா கண்டினியூ பண்ண போறீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்க்ளைமர், இந்த சீரீஸுக்கு ப்ராப்பரான எண்டிங் கிடையாது. 2 சீசன் இருக்கு, இருந்தாலுமே இதோட எண்டிங்கை அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. இருந்தாலுமே நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல பார்த்திருப்போம்ல, எண்டிங் ப்ராப்பரா இருக்காது, நம்மளே கெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த சீரீஸ் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா பிளாட்லாம் நல்லா தான் இருக்கு, போகக்கூடிய சீன்ஸ் எல்லாம் நல்லா விறுவிறுப்பா தான் கொண்டு போயிருக்காங்க. எண்டிங் மட்டும் நம்மளே இமேஜின் பண்ணிக்க வேண்டாம். ஸோ எப்படி வந்துகிட்டு இருக்க எரிக்கல்ல தடுக்க போறாங்கன்றத நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. சீரீஸோட ஆரம்பத்துல February 12, 2013 மக்கள் எல்லாரும் அவங்களோட சராசரியான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வானத்துல பயங்கரமா வெளிச்சம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு எரிக்கல் அப்படியே ரஷ்யால விழுது. இதனால 1000க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எரிக்கல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல, யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த சமயம் இந்த விஷயம் தான் ஹாட் நியூஸா போயிட்டு இருந்திருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்ப பிரசன்டா நடப்ப காமிக்கிறாங்க. டேரியஸ் டான்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இவரை பத்தி சொல்லணும்னா எலான் மஸ்க், பில் கேட் இவங்க 2 பேரும் சேர்ந்த கலவை தான் நம்ம டேரியஸ். பெரிய பிசினஸ்மேன், அப்புறம் நிறைய டெக்னாலஜியும் புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ அவரு MIT-ல போயிட்டு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. எதை பத்தினா பூமியில இருக்க மக்கள் சீக்கிரமா மார்ஸுக்கு போய் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா உலகத்துல நிறைய குளோபல் வார்மிங், பேண்டமிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களால மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி ஒரு கட்டத்துல டைனோசர் எல்லாமே எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு, அதே மாதிரி மனுஷ இனமும் அழிஞ்சு போயிடும். சோ அதை தடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம மார்ஸுக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிரசன்டேஷன் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் லேட்டா வரான். கால்ல ஷூ கூட போடாம அரக்க பறக்க ஓடி வந்துட்டு இருக்கான். இவனோட பேரு லியாம். MIT-ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் புள்ள இருக்கு. இவன் இப்படி ஓடி வரத ஒரு பொண்ணு சிரிச்சினே பாக்குறா. இந்த பொண்ணுடைய பேரு ஜில்லியன். இவங்க ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, சயின்ஸ் ஃபிக்ஷன் புக்லாம் எழுதக்கூடிய ஆத்தர். அதுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் யாருக்குமே தெரியாம நைஸா இந்த பிரசன்டேஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பிரசன்டேஷன் முடிஞ்சிருது. வெளியே போகும்போது லியாமும் ஜில்லியனும் பேசிக்கிறாங்க. பேசினோடனே பிடிச்சிருது, பிடிச்ச உடனே காதல் உடனே ரொமான்ஸ். வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம லியானோட போனுக்கு ஏதோ ஒரு அலர்ட் வருது. அதை பார்த்தது லியாம் கொஞ்சம் பதட்டப்படுறான். இப்பதான் இவனோட நம்பரையும் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வரேன், அப்புறமா உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட நம்பரை எழுதி கொடுத்துட்டு நேரா இவனோட ப்ரொஃபஸரை போய் மீட் பண்றான். என்னடா ராத்திரி இங்க வந்திருக்கேன்னு கேட்டா, ப்ரொஃபசர் ஒரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, இந்த டேட்டாவை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு போறான். நம்ம ப்ரொஃபசர் அந்த டேட்டாவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆயிட்டு நாசாக்கு கால் பண்ணி சொல்றாரு என்ன விஷயம்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் லியாம் கிளாஸை முடிச்சுட்டு நேரா ப்ரொஃபசரை பார்க்க வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளையே காணோம், பொருள் எல்லாம் கலைஞ்சு போயிருக்கு, ப்ரொஃபசரோட கண்ணாடி மட்டும் தான் இருக்கு. சோ ப்ரொஃபசரை யாரோ கடத்திட்டாங்க. உடனே 911க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி கார்ல யாரோ ஒருத்தங்க நம்ம லியாம துரத்துறாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நேரா டேரியஸ் கிட்ட அந்த விஷயத்த சொல்றாரு. சோ என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு, இவரோட போனுக்கு என்ன அலர்ட் வந்திருக்குன்னா, இன்னும் சரியா 186 நாள்ல பூமியை ஒரு எரிக்கல் தாக்க போகுது. அதை மட்டும் தாக்குச்சுன்னா பூமியில இருக்க எல்லாருமே செத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. லியாமுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு பார்த்தா, MIT-ல இருக்கும் போதே ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பேஸ்லயே ஒரு மேப் உருவாக்குறதுக்காக ஃபுல்லா ஸ்பேஸ பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு எரிக்கல் வருதுன்றதே இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த விஷயத்த டேரியஸ் நம்பவே இல்லை. திடீர்னு இப்படி சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? நீ போய் சொல்ற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உண்மையில உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் நம்ம லியாம் அவன் கிட்ட இருக்க பென்ட்ரைவை கொடுக்குறான். உன்னை இவங்க அதான் ஹாலோகிராபிக் ப்ரொஜெக்டர்ல போட்டு பாக்குறாங்க. சோ அதுல பார்த்தோம்னா ஒரு எரிக்கல் பயங்கர ஸ்பீடா பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் அது பூமியை மோதிச்சுன்னா கண்டிப்பா 97% பூமியால தப்பிக்க முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்புறம் ப்ரொஃபசர் காணாம போனது, இவனை ஒரு கார் துரத்திட்டு வந்தது, இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னக்கு அப்புறமேட்டு இப்பதான் டேரியஸுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. நேரா இங்க இருந்து கிளம்பி வாஷிங்டன்ல இருக்க பென்டகனுக்கு போயிட்டு ஹாரிஸ் அப்படின்னு ஒருத்தவரை மீட் பண்றாங்க. இந்த ஹாரிஸ் யாருன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி. நம்ம டேரியஸ் ஒன்னு சாதாரண ஆள் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கே நிறைய இன்வென்ஷனை கொடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் இப்ப ஹாரிஸ் ரீசெண்டா 2 ராக்கெட்டை வாங்கியிருப்பாரு போல. அது சும்மா ஏதோ சேட்டலைட்காக வாங்கியிருப்பாங்கன்னு இவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா லியாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்ன உடனே தான் ஒருவேளை இந்த எரிக்கல் மேட்டர் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த விஷயத்தையே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என் கூட இப்ப லியாம்னு ஒருத்தவன் வேலை பாக்குறான், ரீசெண்டா இப்பதான் அவனை வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கான், அவன் ஒரு எரிக்கல் வரதை கண்டுபிடிச்சிருக்கான், இதை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அந்த விஷயத்த பத்தி வெளியே சொல்லிடுவேன், சொல்லாம இருக்கணும்னா என்ன கொன்றுங்க, இல்லைன்னா அந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் ஹாரிஸ் கிட்ட கேக்குறாரு. உடனே ஹாரிஸ் இவரை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. போகும்போது கிரேஸ்னு ஒரு பொண்ணையும் கூட கூப்பிட்டு போறாரு. இவங்க யாருன்னா பத்திரிகை செயலாளர், பிரஸ் செக்ரட்டரி. அது மட்டும் கிடையாது, நம்ம ஹாரிஸோடைய லவ்வரும். இவங்க 2 பேருக்குமே தனித்தனியா கல்யாணமாகி ஒரு பசங்க இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருக்குமே
பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தனித்தனியா தான் இருக்காங்க. சோ அதனால இப்ப இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி வெளியே யாருக்கும் தெரியாது. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹாரிஸ் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க போனா எல்லாருமே பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரே ஒரு ப்ராஜெக்ட்காக. அந்த ப்ராஜெக்டோட பேரு ப்ராஜெக்ட் சாம்சன். எரிக்கல் பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்குல்ல, அதோட பேர் தான் சாம்சன் வச்சிருக்காங்க. அந்த எரிக்கல்ல 3 மாசத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க புள்ள. அந்த எரிக்கல் நம்ம பூமியை முழுசா அழிக்கக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்கிறத பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா அதுலயும் ஒரு பிரச்சனை. சப்போஸ் வந்துகிட்டு இருக்கிறத வெடிக்க வச்சோம்னா அது நிறைய பீசஸா மாறி திரும்பியுமே அது பூமியில தான் வந்து விழும். சோ இது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆபத்தை தான் உண்டாகும். அதனாலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கிராவிட்டி டிராக்டர் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை மட்டும் எப்படியாச்சும் அந்த எரிக்கல் கிட்ட கொண்டு போயிட்டோம்னா இதுல இருந்து வெளியே வரக்கூடிய கிராவிட்டி வந்துகிட்டு இருக்க எரிக்கலுடைய டைரக்ஷனே மாத்தி விட்டுரும். சோ இதனால அப்படியே லைட்டா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம பூமியை கிராஸ் பண்ணி அந்த எரிக்கல் போயிடும். இதுதான் இவங்களோட பிளான். ஆனா இதுல முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் 186 நாள்ல அந்த எரிக்கல் வந்துடும். அதுக்கு முன்னாடி இவங்க கிராவிட்டி டிராக்டரை உருவாக்கி அதை இங்க இருந்து அந்த எரிக்கல் கிட்ட கொண்டு போற அளவுக்கு ஸ்பீடான ஒரு ராக்கெட் இவங்க கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி தான் டேரியஸ் நினைச்சிட்டு கேக்குறாரு. ஆனா ஹாரிஸ் இங்கதான் ஒரு விஷயத்த சொல்றாரு. ரீசெண்டா 2 ராக்கெட்டை டேரியஸ் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்கல்ல, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சீக்கிரமா அந்த எரிக்கல் கிட்ட போற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க போல. அதனால இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி ஹாரிஸ் சொல்றாரு. சோ கவர்மெண்ட் இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளானை போட்டிருக்காங்க. சோ டேரியஸுக்கு ஒன்னும் சொல்ல முடியல. ஓகே நீங்களே இதை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி கிரேஸுக்கே இப்பதான் தெரியும் புள்ள. இதுக்கப்புறம் என்கிட்ட நீங்க எந்த சீக்கிரட்டும் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு எல்லாருமே போறாங்க. அந்த சமயம் நம்ம டேரியஸ் கிரேஸை தனியா கூட்டு போயிட்டு பேசுறாரு. இவர் ஆல்ரெடி ஹாரிஸுக்கும் கிரேஸுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாரோட மைண்டை ரீட் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். இப்படிப்பட்ட திறமையும் இருக்கு புள்ள. அதனால ஈஸியாவே அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டு கேக்குறாரு, இங்க பாரு உங்க கவர்மெண்ட் போடுற பிளான்ல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா அது ஊத்திக்கும். ஆனா நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன், கண்டிப்பா அந்த பிளான் சக்சஸ் ஆகும். பட் அந்த பிளான் சக்சஸ் ஆகணும்னா கவர்மெண்ட் குள்ள இருந்து யாராச்சும் ஒருத்தங்க எனக்காக வேலை பார்க்கணும். அதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நம்ம கிரேஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் லியாம காமிக்கிறாங்க. லியாம் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுறா. இந்த பொண்ணோட பேரு அமாண்டா. இவ ஒரு டிவி ரிப்போர்ட்டர். ரிப்போர்ட்டர்னாலே என்ன, எல்லா உண்மையுமே தோண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் கவர்மெண்ட் இப்ப ஏதோ ஒன்னு ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா என்னன்றதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு லியாம் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா லியாம் எதுவுமே சொல்லாம அங்க வந்து போயிடுறாரு. அப்படியே அமாண்டா வெளியே எட்டி பாக்குறா. டேரியஸும் கிரேஸும் ஒரே கார்ல போறாங்க. அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிறா. நேரா இப்ப இவங்க டேரியஸோட இண்டஸ்ட்ரிக்கு தான் போறாங்க. அங்கதான் நம்ம டேரியஸ் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ ரூம்குள்ள போனோடனே நம்ம அயன்மேனுக்கு எப்படி ஜார்விஸ் இருப்பாங்க அதே மாதிரிதான் இவருக்கு இங்க டெஸ் அப்படின்னு ஒரு ஏஐ இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தோடனே எல்லா விஷயத்தையும் அந்த ஏஐ பண்ணுது. இங்கதான் இவரோட ப்ராஜெக்ட் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ இவரோட ப்ராஜெக்ட் வேற ஒன்னும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஆர்க். வந்துகிட்டு இருக்க எரிக்கல்ல தடுக்கணும்ன்ற ஐடியாலாம் கிடையாது. எப்படியாச்சும் மனுஷ இனத்துல சில பேரையாச்சும் காப்பாத்தணும். எப்படி இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்த டைனோசர் எல்லாமே தடையமே இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு, அதே மாதிரியே மனுஷங்களுக்கு ஆயிடக்கூடாது. மனுஷ இனம் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு பெரிய ஆர்க்கை உருவாக்கிட்டு இருக்காரு. சோ ஒரு ஆர்க்ல 160 பேரை காப்பாத்தி கூட்டு போலாம். வேற எங்கேயும் இல்ல, மார்ஸுக்கு தான். இதுதான் இவருடைய ப்ராஜெக்ட் போல இருக்கு. இதுல நம்ம கிரேஸுக்கு என்ன வேலைன்னு பார்த்தா, இப்ப நம்ம டேரியஸ் கிட்ட இருக்க காசு ரிசோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு இவரால ஒரே ஒரு ஆர்க்கை மட்டும் தான் உருவாக்க முடியும். அந்த ஒரு ஆர்க்ல 160 பேரால மட்டும் தான் போக முடியும். ஆனா ஒருவேளை இவருக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே கிடைச்சதுன்னா கண்டிப்பா நிறைய ஆர்க்கை உருவாக்கலாம். இதனால 1000க்கும் மேற்பட்ட மக்களை காப்பாற்ற முடியும். சோ அந்த ரிசோர்சஸ் எல்லாமே இவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் உள்ள இருந்து யாராச்சும் வேலை பார்த்தாதான் இவருக்கு தேவையான ரிசோர்சஸ் காசு எல்லாமே கிடைக்கும். அதுக்காக தான் கிரேஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நீ தான் இந்த வேலையை பண்ணணும், நம்ம ஆர்க்கை உருவாக்குறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டோடனே அவங்க கடுப்பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தை தான் காப்பாற்றணுமே தவிர வெறும் 160 பேரை மட்டும் காப்பாற்ற வேண்டாம். நீ ஏதாவது பெரிய பிளானா வச்சிருப்ப, ஜீனியஸ் நினைச்சு வந்தா இப்படி தப்பிச்சு ஓடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் வேலைக்காகாது. நான் ஹாரிஸையே நம்புறேன், கண்டிப்பா அந்த பிளான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லியாம் வேற, நான் என்னமோ உன்ன பெரிய ஆளு நினைச்சா ஒன்னும் இல்ல போல இருக்கே, இதெல்லாம் வேலைக்காகாது. கவர்மெண்ட் மேலேயும் நம்பிக்கை இல்ல, ஓ மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, அவளை வேற அப்படியே நடுவுல விட்டு வந்துட்டேன். இருக்கிற கொஞ்சோண்டு காலத்தை நான் அவ கூட கழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லியாமோ அங்க இருந்து கிளம்பி அவனோட சொந்த ஊருக்கே போறான். அங்க போயிட்டு ஜில்லியனை மீட் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் வாழ்க்கையில இந்த மாதிரி சரக்கு அடிச்சிருக்க மாட்டான் போல. அந்த அளவுக்கு நல்லா சரக்கு அடிச்சிட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லியாம் யோசிச்சு பார்த்து ஒரு விஷயத்தை கேக்குறான். ஜில்லியன் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் புக் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்கல்ல, சோ அதை வச்சு அவன் லைட்டா கேட்டு பாக்குறான். ஜில்லியன், நீ எழுதிட்டு இருக்க கதையில இந்த மாதிரி ஒரு ஹீரோ இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த ஹீரோக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உலகம் அழிய போகுதுன்னு தெரியும். அது தெரிய வந்தவனே அவனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட போய் கடைசி நேரம் வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்றது, இன்னொன்னு ஏதாச்சும் பிளான் பண்ணி உலகத்தை காப்பாத்த நினைக்கிறது. இது 2ல ஒரு ஹீரோனா என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜில்லியன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹீரோனா கண்டிப்பா அவன் தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்களை காப்பாத்த தான் போகணும், இந்த உலகத்தை காப்பாத்த தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த
சொல்றாங்க. அதை பத்தி இவன் பயங்கரமா யோசிக்கிறான். அப்படி இந்த பக்கம் ஹாரிஸை காமிக்கிறாங்க. ஹாரிஸ் கிட்ட கிரேஸ் போய் கேக்குறாங்க, ப்ராஜெக்ட்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் நல்லா தான்ப்பா போகுது, இப்ப கூட அந்த ராக்கெட்டை டெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், சக்சஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பா நம்ம கிராவிட்டி டிராக்டரை சீக்கிரமாவே எரிக்கல் கிட்ட லான்ச் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரா. ஆனா நம்ம கிரேஸுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி பாத்துடலாமேன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டிங் நடந்திருக்கும்ல அந்த ஏரியாவை சேட்டலைட் வியூல பாக்குறாங்க. அதுல பார்க்கும்போதுதான் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அங்க நடத்தப்பட்ட டெஸ்ட்ல அவங்க சக்சஸ் ஆல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அந்த ராக்கெட் அங்கேயே வெடிச்சிருச்சு. சோ இப்ப கிரேஸுக்குமே ஹாரிஸோட பிளான்ல டவுட், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இவங்க பயப்படுறாங்க. அதே சமயம் இப்ப இந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஒருத்தவன் காட்டியிருப்பான்ல, கிரேஸ் போனக்கு அப்புறமேட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் அவன் பாக்குறான். என்ன பார்த்தான்னு தெரியல. அதை பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ள யாரோ இருக்க மாதிரி இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கீழே இறங்கி போனா யாரோ ஒருத்தங்க அவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. யார் கொலை பண்ணா என்னன்னு தெரியல. அப்படியே இந்த பக்கம் டேரியஸை காமிக்கிறாங்க. தனியா அந்த ஆர்க்க டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு கிரேஸ் வராங்க. ஓகேடா, நீ சொன்ன பிளான் தான் கரெக்ட். கவர்மெண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, உன் கூட நான் சேர்ந்து வேலை பாக்குறேன். ஆனா எல்லாரையுமே காப்பாத்தக்கூடிய பிளானா போடு, 160 பேரை மட்டும் காப்பாத்த கூடாது, அப்படின்னா நான் உன் கூட வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம டேரியஸ் கூட சேர்ந்துக்கிறாங்க. அதே சமயம் யாரோ ஒருத்தங்க பொட்டி பொடிக்கையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. வேற யாரு, நம்ம லியாம் தான். கேர்ள் ஃபிரெண்ட் வேற அப்படி சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஒரு ஹீரோவா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் டேரியஸ் கூட ஹெல்ப் பண்றதுக்கு வந்துடுறாரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம கிரேஸுக்கு கனவுலலாம் அந்த எரிக்கலோட பயம் தான். அந்த பயத்தோட கிளம்பி வேலைக்கு வராங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் போல இருக்கு. அதனால ஹாரிஸ் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இப்ப அவங்க இருக்க பொசிஷனோட இன்னும் கொஞ்சம் ஹையர் பொசிஷனுக்கு போஸ்டிங் கொடுக்குறாரு. சோ இப்போ ஒரு கவர்மெண்ட்னா அதுல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் கவர்மெண்டோட சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரியும். அந்த மாதிரி பார்த்தா கிரேஸ் வெறும் பிரஸ் செக்ரட்டரி தான். ஹாரிஸுக்கு தான் எல்லா விஷயமுமே தெரியும். இப்ப கிரேஸ் இருக்க பொசிஷனோட அடுத்து இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் கிளியரன்ஸ் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஹாரிஸ் ஒரு பொய் சொன்னார்ல, ராக்கெட் டெஸ்டிங் அப்போ அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த விஷயத்தை இங்க ஒத்துக்கிறாரு. நாங்க பண்ண டெஸ்டிங்ல ஃபெயில் ஆயிட்டோம், அதனால நாங்க இன்னொரு பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான சொல்றாரு. ஜூபிட்டரை சுத்தி நாசாவோட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டைரக்ஷனை மாத்தி இந்த எரிக்கல் மேல மோத விட்டோம்னா இதனால எரிக்கலோட டைரக்ஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொன்னோடனே டேரியஸ் சிரிக்கிறாரு. என்னங்க அது, உங்களோட பிளான் எப்படி தெரியுமா இருக்கு, வேகமா போய்கிட்டு இருக்க ட்ரெயின் மேல ஒரு சின்ன கல்லு தூக்கி போடுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த எரிக்கல் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி உடஞ்சிச்சுன்னா ஒரு எரிக்கல் பல எரிக்கலா மாறிடும். இது இன்னும் கொஞ்சம் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்க இருக்க எல்லாரும் அப்படியாப்பா, அப்ப நீயே ஒரு பிளான் சொல்லு, ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்னோடனே டேரியஸ் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளான் போட்டீங்களா, அதுதான் கரெக்டான பிளான். ஆனா அதுக்கு உங்களுக்கு EM டிரைவ் வேணும் அப்படின்றாரு. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிரைவ். இப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பூமியில இருந்து ராக்கெட் அனுப்புறோம்ல, ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணும்போது மட்டும் சடனா ஒரு ஃபோர்ஸ்ல வேகமா போகும். அது எதனாலனா ராக்கெட்ல ஃபியூல் இருக்கும். ஆனா அதுவே அந்த ஃபியூவலுக்கு பதிலா இந்த EM டிவைஸை வச்சோம்னா சின்ன அளவிலான ஃபோர்ஸ் எப்பயுமே அந்த ராக்கெட் பின்னாடி வந்துகினே இருக்கும். அது மூலியமா அந்த ராக்கெட் கான்ஸ்டன்டா டிராவல் ஆகி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது மூலியமா நம்ம நினைச்ச நேரத்துக்கு அந்த எரிக்கல் கிட்ட போயிடலாம். ஆனா அதுல ப்ராப்ளம் என்னன்னா, அப்படிப்பட்ட EM டிரைவ்ன்ற ஒன்ன கண்டுபிடிக்கவே இல்லை. இது வரைக்கும் யாருமே அதை செஞ்சதே கிடையாது. பட் டேரியஸ் என்ன சொல்றாரு, அதை நான் பண்றேன். ஆனா அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கே எனக்கு 2 பில்லியன் வேணும். செஞ்சு முடிக்கிறதுக்கு கிடையாது, அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கே எனக்கு 2 பில்லியன் காசு வேணும் அப்படின்ற மாதிரி டேரியஸ் சொல்றாரு. உடனே ஹாரிஸ் இதை பத்தி யோசிச்சு பாக்குறாரு. இப்போதைக்கு வேற வழி இல்ல, இதுதான் ஒரே வழி. அதனால உன் பிளானுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா நீ கேட்ட மாதிரி 2 பில்லியன்லாம் தர முடியாது, 1 பில்லியன் தான் தருவேன். அதை வச்சு என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரா. இதனால டேரியஸ் கடுப்பாயிடுறாரு. உலகமே 6 மாசத்துல காணாம போக போகுது, இப்ப போயிட்டு காசு கொடுக்க கஞ்சத்தனம் பண்றான் பாத்தே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக்குறாரு. அதையும் தாண்டி அதை செய்யறதுக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுது. அந்த ரிசோர்ஸ்ல மெயினானது யுரேனியம். 100 கிலோ யுரேனியம் வேணுமா. யுரேனியம்னா எப்படிப்பட்ட விஷயம்னு உங்களுக்கே தெரியும். பவர்ஃபுல்லான ரேடியோ ஆக்டிவ் வார்ம் செய்யக்கூடிய யுரேனியம் அப்படியே கவர்மெண்ட் தூக்கி கொடுத்துருமா என்ன? கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க. அதை தான் கிரேஸ பண்ண சொல்றாரு புள்ள. இவன் கூட சேர்ந்ததுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ண சொல்லுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வேற பாக்குறாங்க. இவங்க கிட்ட தேவையான காசு இல்ல, மெட்டீரியல் இல்ல, அந்த EM டிவைஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. உலகத்தை காப்பாத்த ஒண்ணு கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு லியாம் புலம்பிட்டு இருக்கும் போது டேரியஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அது என்னன்னா, நம்ம லியாமுடைய ப்ரொஃபசர் அவரு இந்த EM டிவைஸை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாரு. இப்ப அவரு காணாம போயிட்டாரு. ஆனா சப்போஸ் அவருடைய ரிசர்ச் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு இவங்களால EM டிவைஸை சீக்கிரமா ரெடி பண்ண முடியும். அதனால லியாம் கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாரு. திரும்பி உன்னோட ஊருக்கு போயிட்டு உன்னோட ப்ரொஃபசருடைய ரிசர்ச் ஏதாவது கிடைக்குதான்னு பாருன்னு சொல்லிட்டு பாஸ்டனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. பாஸ்டன் தான் லியாமுடைய ஊரு. சோ அங்க அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு லியாமும் ப்ரொஃபசரோட வீட்டுக்கு போயிட்டு பேக்கப் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. வீட்டுல இருக்காத, சீக்கிரமா தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்த உடனே லியாம் பயந்து அடிச்சுட்டு அங்க ஓட ஆரம்பிச்சிடறான். ஓடி போய் ஒரு இடத்துல நிக்கும் போது கேர்ள் ஃபிரெண்ட் ஜில்லியன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவங்க ஏதோ ஒரு நாவலை இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க போல, அவங்களே அதை பப்ளிஷ் பண்ண போறாங்களாம். சோ அதுக்காக நீ வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா உள்ள போக பயப்படுறான். ஏன்னா இவனை
இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க ஜில்லியனை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்ல, அதனால போகாம அப்படியே தயங்கி நின்னுறான். அந்த சமயம் இன்னொரு மெசேஜ் வருது, எங்க மீட் பண்ணணும் எப்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்படிக்கா திரும்பி பார்த்தா எவனோ ஒருத்தவன் நம்ம லியாம ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான் போல. அங்க இருந்து பயந்து திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த சீனை கட் பண்ணி நம்ம கிரேஸை காமிக்கிறாங்க. பிரஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அமாண்டா கேள்வி கேட்கறா. அதாவது கவர்மெண்ட் ஆள் ஒருத்தவனை வீட்டுல வச்சு யாரோ கொலை பண்ணாங்களா அதை பத்தி கேக்குறாங்க. அதை கேட்டவனே தான் கிரேஸுக்கே தெரியுது இப்படிப்பட்ட கொலை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதனால சந்தேகப்பட்ட கிரேஸ் நேரம் ஹாரிஸ் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க. பார்த்தா அவனை கொன்னது வேற யாரும் இல்ல, கவர்மெண்ட் தான். அவன் பார்க்க கூடாத ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திருக்கான், ஏதோ ஃபைல பார்த்திருக்கான் போல. அதனாலதான் கவர்மெண்டே அவனை கொன்றிருக்கு. இது தெரிய வந்தவனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இத்தனை நாள் கூட வேலை பார்த்தவனே கொள்றாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்டை நம்ப கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி டேரிஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. கவர்மெண்ட் நிறைய இடத்துல அந்த யுரேனியம் வச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அப்படி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கோடு தேவைப்படும். அந்த கோடுமே ஒரு நாளும் புதுசா ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். அப்படி வரக்கூடிய அந்த கோடை ஹாரி அவருடைய பிரீஃப் கேஸ்ல வச்சிருப்பாரு. அந்த பிரீஃப் கேஸ்ல பயோமெட்ரிக் லாக் இருக்கு. சோ இவங்க ஒரே நாள்ல அந்த சூட் கேஸ்ல இருக்க லாக்கை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்க கோடை எடுத்து அந்த கோடை எடுத்துட்டு போயிட்டு யுரேனியம் இருக்க இடத்துல கொடுத்து அதுக்கப்புறம் அங்க வந்து யுரேனியம் எடுத்துட்டு வரணும். இது எல்லாத்தையுமே இவங்க ஒரே நாள்ல பண்ணி முடிக்கலனா அந்த கோடு அன்னைக்கு எக்ஸ்பிரி ஆயிடும். அடுத்த நாள் இவங்களுக்கு புது கோடு தேவைப்படும். எப்படியாச்சும் நான் அந்த கோடை எடுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேஸ் டேரிஸ் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அங்க போட்டோ இருக்கு. போட்டோ பக்கத்துலயே ஒரு லெட்டர் இருக்கு. என்ன போட்டோன்னு பார்த்தா முன்னாடி அமாண்டா கிரேஸ ஒரு போட்டோ எடுத்திருப்பால, அந்த போட்டோவை அமாண்டா அனுப்பியிருக்கா போல இருக்கு. நீ என்ன வந்து மீட் பண்ணலனா உனக்கும் டேரிஸுக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே சரி இவளுக்கு என்ன வேணும்னு போய் கேட்டுட்டு வரலாமே சொல்லிட்டு கிரேஸும் கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு அமாண்டாவை மீட் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் அமாண்டா ஒரு விஷயத்த சொல்றா. கவர்மெண்ட் ஆள் ஒருத்தவரை கொலை பண்ணாங்கல்ல, அவரு சாவறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் அட்லஸ் அப்படின்னு ஏதோ ஒண்ணு பாத்துருப்பாரு போல. அதுக்கப்புறமேட்டு தான் அவர் செத்து இருந்திருக்காரு. இந்த விஷயத்த அவருடைய தங்கச்சி சொல்லியிருப்பாங்க போல. சோ கண்டிப்பா அது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது கிடையாது, யாரோ அவரை கொலை பண்ணிருக்காங்க. யார் அது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்களா. சோ இப்பதான் நம்ம கிரேஸ் அந்த ப்ராஜெக்ட் அட்லஸ்ன்ற வார்த்தையே கேள்விப்படுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஹாரிஸ போய் மீட் பண்றாங்க. இன்னைக்கு வேற அவங்க பிறந்த நாள்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்னன்னா அந்த சூட் கேஸ்ல இருந்து கோடு எடுக்கிறதுக்காக தான். போயிட்டு யோசிக்கிறாங்க எப்படா அந்த கோடு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு பிளான் பண்ணி அங்க இருக்க ஜூஸ் தெரியாம ஹாரிஸ் மேல தள்ளி விட்டுறாங்க. அவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு மேல போயிடுறான். அப்ப இவங்க டக்குன்னு இவங்க கிட்ட இருக்க ஒரு டிவைஸை எடுத்து ஹாரிஸ் குடிச்சிட்டு வச்ச கிளாஸை ஸ்கேன் பண்றாங்க. அதுல அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருது. அதை வச்சு சூட் கேஸை ஓபன் பண்ணி உள்ள இருக்க கோடை எடுத்துட்டு அதை போட்டோ எடுத்து சென்ட் பண்ணிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணும்போது இவங்களோட கம்பல் தெரியாம உள்ள விழுந்துருது. ஃபர்ஸ்ட் அவங்க அதை நோட்டீஸ் பண்ணல. அப்புறமா தான் பாக்குறாங்க கம்பலை காணோம். சுத்தி சுத்தி தேடுறாங்க, அங்க எங்கேயுமே இல்ல. கண்டிப்பா அந்த சூட் கேஸ்ல தான் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கலான்ட்டு போகும்போது ஹாரிஸ் கரெக்டா வந்துடுறாரு. இதுக்கப்புறம் எடுக்க முடியாதே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா நின்னுட்டு இருக்காங்க. அந்த சமயம் டேரிஸ் கிட்ட இருந்து ஹாரிஸ்க்கு கால் வருது. இவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்காக ஒரு இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சிருக்காரு புள்ள. சோ அவங்க கிட்ட மீட்டிங் பேசலாம்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு விட்டுருக்காரு. உடனே ஹாரிஸ் அவரோட சூட் கேஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த சமயம் நம்ம கிரேஸ் என்ன பண்றாங்க, அந்த யுரேனியம் போய் எடுத்துட்டு வந்துடலாமே சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கோடை காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா யுரேனியம் ஏத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த யுரேனியம் ஏத்தி முடிக்கும் போது ஒரு ஹெட் ஆபீசர் வராரு. உங்களுக்கு இங்க வரதுக்கு அனுமதியே கிடையாது, நீங்க எப்படி வந்தீங்க, ஃபர்ஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹாரிஸுக்கு கால் பண்றாரு. பீதியை மூஞ்சில காமிக்காம நின்னுட்டு இருக்காங்க. இவரு ஹாரிஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் இன்வெஸ்டர் போறாங்க. கரெக்டா அந்த சமயம் ஹாரிஸுக்கு கால் வருது. யாரா இந்நேரம் போன் பண்றதுன்னு எடுத்து பார்த்தா கால் வந்தது அவருக்கு கிடையாது, டேரியஸுக்கு. இவரு தான் டெக்னாலஜில புலியாச்சு. ஹாரிஸோட போனை க்ளோன் பண்ணி அவருக்கு வர கால் எல்லாம் இவருக்கு டைவர்ட் பண்ணி விட்டாரு போல. இப்ப அந்த ஹெட் ஆபீசர் டேரியஸ் கிட்ட தான் பேசுறாரு. ஆனா டேரியஸோட வாய்ஸ் ஹாரிஸ் மாதிரி கேக்குது. அவ்வளவுதான், இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லாம அங்க இருக்க யுரேனியம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிரேஸ் இங்க வந்துடுறாங்க. இதனால ஹாரிஸுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நடந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே நாங்க டெலீட் பண்ணிடுவோம், எந்த எவிடன்ஸும் கிடைக்காது, உன் ஆளுக்கு ஒன்னும் பிரச்சனை வராதுமா அப்படின்ற மாதிரி டேரியஸ் சொல்லிடுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி லியாம காமிக்கிறாங்க. யார்கிட்டயோ இருந்து மெசேஜ் வந்துச்சுல ஒரு இடத்துக்கு வர சொல்லி. லியாமோ அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போயிட்டு பார்த்தா அங்க இருக்கிறது ப்ரொஃபசர். அவரு தான் மெசேஜ் பண்ணிருப்பாரு புள்ள. ஸ்டார்டிங்ல லியாம் அந்த எரிக்கலை பத்தி சொல்லியிருக்கும் போது நாசாக்கு கால் பண்ணிருப்பார்ல, கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே வீட்டுக்கு யாரோ அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க போல. சோ அங்க வந்து தப்பிச்சு ப்ரொஃபசர் இங்க வந்துட்டாரு. லியாம் ப்ரொஃபசர் கிட்ட அந்த இஎம் டிரைவை பத்தின ரிசர்ச்சை கேட்கிறாரு. உடனே அவரும் ஒரு பென் டிரைவை கொடுக்கறாரு. இதுலதான் எல்லாமே இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறாரா. அதை லியாம் வாங்கிட்டு திரும்பும் போது இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் வெளியே நிக்கிறான். அவ்வளவுதான், அவனை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிக்கிறாரு. கையோட ப்ரொஃபசரையும் கூப்பிட்டுட்டு வாஷிங்டனுக்கு வந்துடுறாரு. டேரிஸ் கிட்ட போயிட்டு அந்த பென் டிரைவ் ப்ரொஃபசர் ரெண்டு பேரையும் ஒப்படைச்சிடறான். அங்க பார்த்தா ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் அங்கேயும் இருக்கிறான். ஐயோ மாட்டிக்கிட்டோண்டா, ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லிட்டு கத்துறான் பாருங்க. அப்பதான் டேரியஸ் சொல்றாரு அது வேற யாரும் இல்ல, டேரியஸோட ஆள் தான், லியாமுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாரு போல. ஆடா போங்கயா, ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்றது இல்லையா, பயந்துட்டேன், சரி பாத்துக்கோங்க நான் போய் ஆளை பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு லியாம் போயிடுறான். இப்ப அந்த பாடி கார்டு எதுக்காக டேரியஸ் அனுப்பியிருப்பாருன்னா லியாம் என்னென்ன பண்றான், அவன் எங்க போறான் அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக தான். சோ லியாம் எங்க போயிருப்பான், கேர்ள் ஃபிரெண்டை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு
போட்டு போயிருந்திருப்பான்ல, அந்த விஷயத்த அந்த பாடி கார்டு சொன்னோடனே டேரியஸ் யோசிக்கிறாரு, அந்த பொண்ணுனால நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோ நம்ம பிளானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் கிரேஸை காமிக்கிறாங்க. விட்ட கம்பளை எப்படியாச்சும் திரும்பி எடுக்கணுமே சொல்லிட்டு வேணும்னே ஹாரிஸ் கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்றாங்க. அப்படியே நைட்டு தூங்கினக்கு அப்புறமேட்டு நைஸா போய் அந்த கம்பளை எடுத்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கம்பளை காணோம். ஒருவேளை சூட்கேஸ்குள்ளேயே அது விழுகலையோன்னு சொல்லிட்டு யோசனையோட வந்து திரும்பி படுக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி படுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹாரிஸ் இன்னுமே முழிச்சிட்டு தான் இருக்காரு. சோ அவர் தான் எடுத்திருப்பாரு புள்ள. அப்படியே இந்த பக்கம் அமாண்டாவை காமிக்கிறாங்க. ப்ராஜெக்ட் அட்லஸ் அதுதான் மெயின். அதை சுத்தி இருக்க எல்லாரோட போட்டோவே ஒட்டி கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் அங்கேயே முடியுது. ஸ்டார்டிங்லேயே ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் லியாமும் இஎம் டிரைவை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபஸர் 7 வருஷமா இஎம் டிரைவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சுத்தமா முடியல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அதே மாதிரிதான் இப்பயும். இருந்தாலுமே அவங்க இதை விடுறதா இல்ல, கண்டிப்பா பண்ணி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டேரியஸோட இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட பேர் வேலை பார்க்கறாங்க. ஆனா யாருக்குமே இந்த இஎம் டிரைவ் எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. நம்ம ப்ரொஃபஸர், டேரியஸ், லியாம், அதுக்கப்புறம் லாஸ்லோன்னு ஒருத்தவன், இவங்களுக்கு மட்டும்தான் இஎம் டிரைவ் உண்மையில எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். சோ இந்த லாஸ்லோ வந்துட்டு யாருன்னு பார்த்தோம்னா, முன்னாடி ஒரு பாடி கார்டு மாதிரி வந்துட்டு இருந்தால அவன் தான் நம்ம டேரியஸுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அடுத்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியல் விசிட்காக வந்திருக்காங்க. அதுல நம்ம அமாண்டாவும் வராங்க. லியாம் கிட்ட போயிட்டு டேரியஸ் கிட்ட நான் எப்படியாச்சும் ஒரு மீட்டிங் பேசணும், நீ தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு போறாங்க. அந்த கார்டை வாங்கிட்டு லியாம் திரும்பினா ஜில்லியன் வந்து நிக்கிறாங்க. டேரியஸ் தான் வர சொல்லியிருப்பாரு போல இருக்கு, எதுக்குன்னு தெரியல. மேபி இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி டேரியஸ் கிட்ட சொன்னதுனாலதான் நம்மள கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஜில்லியன் இங்க வந்திருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா கவர்மெண்ட்ஸ் எல்லாரும் மீட்டிங் போட்டிருக்காங்க. யாருக்குமே தெரியாம அண்டர் கிரவுண்ட்ல சீக்கிரட்டா ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல கிளார் அப்படின்னு ஒருத்தங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க யாருன்னா வெள்ளை மாளிகையுடைய சீனியர் அட்வைசர். இவங்க எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்காங்க. சோ என்னன்னு பார்த்தா இன்னும் 74 நாள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த எரிக்கலை ஏதாச்சும் பண்ணணும். இவங்களோட பிளான் என்னது, ஜூபிட்டரை சுத்திட்டு இருக்க ஸ்பேஸ் கிராப்டை எரிக்கல் மேல மோத வச்சு டைரக்ஷனை மாத்தி விடுறது. அதுக்கு இவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஒன்னு, இப்ப 7 நாள்ல அந்த விஷயத்த பண்ணலாம். அதை விட்டுட்டாங்கன்னா 63வது நாள்ல தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் நம்ம பூமி மாதிரி கிடையாது. தெரியாம தப்பான ரூட்ல போயிட்டோம்னா கீரை போட்டு யூட்டர்ன் போட்டு ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி பின்னாடி வர முடியாது. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான வே இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் திருப்பி வர முடியும். அந்த மாதிரி பண்ணணும்னா இவங்களுக்கு 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை இவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு எரிக்கல்ல இடிச்சிட்டாலுமே 100% கண்டிப்பா அந்த எரிக்கல் வெடிச்சு நிறைய பீசஸா மாறும். அப்படி வெடிக்கப்பட்ட பீசஸ் எல்லாமே கண்டிப்பா பூமியில வந்து விழும். இதனால இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி பல இடத்துல விழுந்து இதனால பில்லியன்ஸ் கணக்கான மக்கள் சாவாங்க. இருந்தாலுமே இந்த கவர்மெண்ட்ஸ் இந்த பிளானை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இதை இவங்க பண்ணலனா மொத்த பூமியுமே இவங்க இழக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா டேரியஸ் கையில தான் இருக்கு. அவர் எப்படியாச்சும் அந்த இஎம் டிரைவை பண்ணி முடிக்கணும். இன்னும் 6 நாள்ல அந்த இஎம் டிரைவ் வேலை செய்யும் இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலனா கண்டிப்பா இந்த பிளானை தான் அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் இஎம் டிரைவை ரெடியே பண்ண முடியல. ஆக்சுவலா இவங்க ஃபர்ஸ்ட் சிமுலேஷன்ல அந்த இஎம் டிரைவ் வேலை செய்யும்ன்றத பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த இஎம் டிரைவே உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அந்த சிமுலேஷன்லயே உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இஎம் டிரைவை எதுக்காக உருவாக்குறாங்க, ராக்கெட் பின்னாடி சின்னதா ஒரு ஃபோர்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அதை வந்து ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லோவா இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை உருவாக்கணும்னா ஒரு ஃப்ரீக்வன்சி செட் ஆகணும். அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுல தான் இங்க பிரச்சனை. ஏன் தெரியுமா, மொத்தமா 3 லட்சம் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு ஃப்ரீக்வன்சியுமே அவங்க மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 6 நாள் கண்டிப்பா பத்தாது. அதுக்கு தான் உங்களுக்கு டைம் தேவைப்படுது. சோ இந்த ஃப்ரீக்வன்சியை முதல்ல செட் பண்ணி சிமுலேஷனை ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இஎம் டிரைவையே உருவாக்குவாங்க. அந்த வேலையை தான் லியாமும் ப்ரொஃபஸரும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஜில்லியனை எதுக்காக டேரியஸ் இங்க வர சொல்லியிருப்பாருன்னா, இந்த இடத்துலயே அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு வேலை கொடுக்கறதுக்காக. ஏன்னா லியாமும் ஜில்லியனும் லவ் பண்றாங்க. அடிக்கடி லியாம் வேலையை பார்க்காம என் கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறேன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தா அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும்ல. அதுக்காக தான் ஜில்லியனை டேரியஸ் இங்க வேலைக்கு எடுத்திருக்காரு. இது தெரிய வந்தோடனே லியாம் சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா கோவப்படுறாரு. ஏன்னா எரிக்கல் வருதுன்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இவருக்கு தூக்கமே இல்ல, நிம்மதியே போயிடுச்சு. ஆனா நம்ம ஜில்லியன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எந்த உண்மையும் தெரியாம அவங்களோட வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கொண்டு வந்து இங்க போட்டு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்து அவங்களோட சந்தோஷம் கெட்டுருச்சுன்னா அதுக்காக தான் லியாம் கோவப்படுறாரு. ஆனா அதை ஜில்லியன் புரிஞ்சுக்காம அவங்களும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம கிரேஸை காமிக்கிறாங்க. கிரேஸ் தனியா யாருக்குமே தெரியாம கிளாரை மீட் பண்ணி பேசுறாங்க. கிளார் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? அவங்க எனக்கு பொண்ணு இல்லன்றாங்க. அப்படியா, உங்களுக்கு பொண்ணு இல்லையா? ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. ஒரு நாளும் அவளை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, அவகிட்ட உண்மையை சொல்லணும், அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். ஆனா என்னால அதை பண்ண முடியல. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா இப்படிதான் பண்ணிருப்பீங்களா? நிறைய பேர் சாகட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்களா? அதேதான் எனக்கும். தயவு செய்து டேரியஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. எரிக்கலை இடிக்கிறதுக்கு 2
2 சான்ஸ் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் சான்ஸை விட்டுருவோம். 63வது நாள் ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நீங்க தான் எப்படியாச்சும் மனசு வைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே சரி நானும் என்னன்னு பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளார் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அமாண்டா டேரியஸ் கிட்ட மீட்டிங்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட சில போட்டோஸ் இருக்கு. என்ன போட்டோஸ்ன்னு பார்த்தா கிரேஸ் யுரேனியம் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா, அந்த போட்டோஸ் இவகிட்ட இருக்கு. ரிப்போர்ட்டர்னா இப்படிதான் போல இருக்கு, எங்க இருந்து எடுக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, எல்லாமே உங்க கிட்ட இருக்கு. அந்த போட்டோஸை பார்த்ததும் டேரியஸ் ஷாக் ஆகுறாரு. ஆனா நல்லாவே சமாளிச்சிடுறாரு. இது ஒண்ணும் இல்ல, நான் மார்ஸுக்கு போற ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுக்காக தான் இந்த யுரேனியம் தேவைப்படுது. இதுல என்ன மேட்டர் இருக்கு, சரி ஓகே இந்த போட்டோஸை வேற எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் கேட்கிறாரு. அமாண்டாவும் சரின்னு சொல்லிட்டு சைன் போட போறா. சைன் பண்ண போகும்போது ஒரு விஷயத்த கேட்கறா. அப்போனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ப்ராஜெக்ட் அட்லஸுக்கும் ஒன்னும் சம்மந்தம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாளா. நம்ம டேரியஸுக்குமே அந்த ப்ராஜெக்ட் அட்லஸ்னா என்னன்னு தெரியல, அவரு தெரியலன்றாரு. ஒன்னு இவங்களும் அப்படியா சரி ஓகே நான் தான் வேற ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் போல, சைன் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிடுறாங்க. கொடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போகும்போது பின்னாடியே யாரோ நம்ம அமாண்டாவை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க போன்ல பேசுற எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. இந்த பக்கம் ப்ரொஃபசர் இன்னுமே அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்ச பாடு இல்ல. 2 லட்சத்துக்கும் மேலான ஃப்ரீக்வன்சி இன்னும் பாக்கி இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா முடியாது, ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டா இருக்கும்போது தான் நம்ம லியாமுக்கு ஒரு ஐடியா வருது. எப்பயுமே மனுஷங்களை விட ஏஐ கொஞ்சம் ஃபாஸ்டா வேலை செய்யும்ல, அந்த விஷயத்தை இங்க யூஸ் பண்றாரு. இங்கதான் டேரியஸ் கிட்ட டெஸ்ட்னு ஒரு ஏஐ இருக்கு. அந்த ஏஐக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கு. நம்ம டேரியஸ் ப்ரொஃபசர் இவங்க 2 பேரோட ரிசர்ச்க்கான ஆக்சஸும் அந்த டெஸ்ட் கிட்ட இருக்கு. அப்போ டெஸ்ட்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வேலையை டெஸ்ட் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த ஏஐயும் ஒரு ஃப்ரீக்வன்சியா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஆனா ஒரு கட்டத்துல எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா அந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிருது. இவங்க எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா டெஸ்ட் சீக்கிரமா வேலையை முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே தூங்காம ஃபுல்லா அந்த புரோட்டோடைப்பை உருவாக்கிடுறாங்க. இந்த விஷயம் தெரிய வந்தோடனே கிரேஸும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அடுத்த நாள் இந்த டெஸ்டிங்க பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லா பெரிய தலைங்களும் வந்திருக்காங்க. ஹாரிஸ், கிரேஸ், கிளார் எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு இஎம் டிரைவை ஆக்டிவேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணா வேலையை செய்ய மாட்டேங்குது. ப்ரொஃபசர் வேற பக்கத்துல இல்ல, ஏதோ வேலையா போயிட்டாரு புள்ள. இந்த டிரைவ் வேலை செய்யாததை பார்த்துட்டு டேரியஸ் இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்க சொல்றாரு. ஆனா ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு போறதுக்கு முன்னாடியே, பவர்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க, நான் வர வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க, சப்போஸ் வேலை செய்யலன்னா என்ன கூப்பிட்டு விடுங்க, எந்த பவரும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருப்பாரு. ஆனா அதையுமே மீறி டேரியஸ் சொல்றதுனால லியாமும் கொஞ்சம் பவர் கொடுக்குறாரு. இதனால அந்த டிரைவுக்கு நிறைய பவர் போயிட்டு அந்த இடத்துல அந்த இஎம் டிரைவ் வெடிச்சு செதறிடுது. அவ்வளவுதான், ஒரே அசிங்கமா போயிடுது. இதுக்கப்புறம் ஹாரிஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டேரியஸ்க்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு கால் பண்ணி அவங்களோட பிளானை இனிஷியேட் பண்றதுக்காக போன் பண்ணி கேக்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு கிளார் வந்து சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, 2வது சான்ஸ் அந்த 63வது நாள் அப்போ நம்ம இன்னொரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றாங்க. கிளார் இப்படி மாத்தி பேசுறத கேட்டோடனே ஹாரிஸுக்கு டவுட் வந்துடுது. கண்டிப்பா இந்த வேலையை பண்ணது கிரேஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கத்துறாரு. ஆக்சுவலா முன்னாடியே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு புள்ள, அவரோட சூட்கேஸ்ல கம்பல் விழுந்திருக்கும்ல, அது எப்படியா ஆக்சிடென்டலா வந்திருக்கும், என்னோட ட்ரெஸ்ல ஒட்டிட்டு தெரியாம இதுக்குள்ள விழுந்திருக்கும்னு அவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்பதான் தெரியுது கிரேஸ் இவங்க கூட இருந்துட்டே டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிரேஸ் கிட்ட வந்துட்டு கத்திட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் ஜில்லியனை காமிக்கிறாங்க. வேலைக்கே சேர்ந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு வேலை என்னன்னா, மார்ஸுக்கு சில பேர் போக போறாங்க, 160 பேர் போக போறாங்க. அந்த ஆர்க்குள்ள போகக்கூடிய 160 பேர் செலக்ட் பண்ணக்கூடிய டீம்ல இப்ப இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே கும்பலா 160 பேர் யார் போலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ ஜில்லியன் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இப்போ இவங்க பண்றது வெறும் ட்ரையல்ஸ் தான். மார்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி யார் யார் போகலாம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி ஒரு ட்ரையல்ஸ்க்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்றதே அவங்களுக்கு அந்த மீட்டிங்ல தான் தெரிய வருது. இப்ப அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ட்ரையல்ஸ் எல்லாம் கிடையாது. உண்மையிலே இப்ப இவங்க செலக்ட் பண்ண போற 160 பேரும் அடுத்த அந்த ஆர்க்ல மார்ஸை நோக்கி போக போறாங்க அப்படின்ற விஷயம் ஜில்லியனுக்கு தெரிய வந்து ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாரிஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசி அப்ரூவல் வாங்கிட்டாரு. அவரும் ஆர்டர் கொடுத்துட்டாரு புள்ள. சோ இவங்களோட பிளானை இப்ப பண்ண போறாங்க. ஜூபிட்டரை சுத்தி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சுத்திட்டு இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தி இந்த எரிக்கல் கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் கிரேஸுக்கு டேரியஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, நான் அதை பண்ண போறேன் அப்படின்றாரு. அதே சமயம் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்ப இவங்க கண்ட்ரோல்லே இல்ல, ஆப்ரேட் பண்ண முடியல. ஏன்னா யாரோ அதை ஹேக் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எரிக்கலோட பாதையில இருந்து நவுந்து போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே உங்களால பண்ண முடியல. சோ டேரியஸ் தான் ஏதாவது கண்டிப்பா பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு கிரேஸ் கால் பண்ணி பாக்குறாங்க. காலை எடுக்க மாட்டாரு. ஏன்னா டேரியஸ் ஹெலிகாப்டர்ல வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. என்ன பிளான் பண்றாரு என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா அமாண்டாவை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தால டக்குன்னு அவன் அவங்க மேல கார் ஊட்டி ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். ஒருவேளை அமாண்டாக்கு ப்ராஜெக்ட் அட்லஸ்ன்னு பேர் தெரிஞ்சிருச்சுல, அதனால கவர்மெண்ட் இப்படி பண்ணிருக்குமா என்னன்னு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹாரிஸை தான் காமிக்கிறாங்க. இன்னும் யார் ஹேக் பண்ணான்னு தெரியல. எல்லாருக்குமே இப்போ டவுட் டேரியஸ் மேலதான் வருது. ஸோ அவன் கிட்டே போய் விசாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு கேட்டா அங்க இருக்க யாருக்குமே டேரியஸ் எங்க போனாருன்னே தெரியல. உடனே கிரேஸ் லியாம தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. எங்க தான் போனா, அவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டான், மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல, நான் கொடுத்த யுரேனியம் எல்லாம் வச்சு என்னதான் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கிரேஸ் கேக்குறாங்க. அப்பதான் லியாம் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். என்னன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்க இஎம் டிரைவுக்கு யுரேனியம் தேவையே இல்ல. அப்படின்னா அவன் எதுக்காக என்கிட்ட இருந்து அவ்வளவு யுரேனியம் வாங்கிட்டு போனான், அதை வச்சு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸுக்கு இப்ப டேரியஸ் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அப்படியே இந்த விஷயத்த போய்
ஹாரிஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஏகப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட வச்சு நிறைய ட்ராக் பண்ணி எப்படியும் நம்ம டேரியஸை பிடிச்சிடுறாங்க. இப்ப சீக்கிரமா அந்த ஹேக் அவங்க எடுத்தாகணும். ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் கொஞ்சம் லைட்டா தான் பாதை மாறி போயிருக்கு. திரும்பியும் அதோட டைரக்ஷனுக்கு கொண்டு வந்து எரிக்கல் மேல மோத வைக்க முடியும். அதுக்கு சில மணி நேரங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ளே இவங்க அந்த ஹேக் எடுக்கணும். யாரு இந்த வேலையை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்போ அந்த ஹேக் பண்ணப்பட்ட சிக்னல் கிடைக்குது. அந்த சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் அது நம்ம டேரியஸோட கம்பெனில இருந்து தான் வந்திருக்கு. சோ இப்போ அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. டேரியஸ் தான் கண்டிப்பா ஹேக் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா டேரியஸ் நான் பண்ணல, நான் எதுக்கு ஹேக் பண்ணும், நானும் அதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே சொல்லிட்டு இருக்காரு. இவன் எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் போல. இவனை அடிச்சு டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப டேரியஸ் வந்துட்டு பேசுறேன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா ஹாரிஸ் கிட்ட கிடையாது, கிரேஸ் கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து பேசுறாங்க. நீ தான் ஹேக் பண்ணியிருந்தனா தயவு செய்து சொல்லிடு. ஏன்னா உன் கம்பெனில இருந்து தான் அந்த சிக்னல் போயிருக்கு. உன் மேலதான் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. தயவு செய்து இந்த ஹேக்கை எடுத்து விட, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் கேக்குறாங்க. ஆனா இப்பயுமே டேரியஸ் என்ன சொல்றாருன்னா, நிஜமாலுமே நான் அந்த ஹேக்கை பண்ணல, நான் எதுக்கு இந்த வேலையை பண்ண போறேன், என்ன நீயுமா நம்ப மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டே இவரோட கையை கடிக்கிறாரு. கையில இருந்து ரத்தமா வருது. எதுக்கு இப்படி பண்றாருன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், நான் அந்த விஷயத்த பண்ணல. ஆனா என்ன மாட்டி விடுறதுக்காக வேணும்னே யாரோ இதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். யார் இதை பண்றாங்க நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு சால்வேஷனை கண்டுபிடி அப்படின்னு காதுல சொல்றாரு. அதுக்குள்ள அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாரும் வந்து கிரேஸை கூட்டு போயிடுறாங்க. கிரேஸ் கீழே பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம டேரியஸோட கையில இருந்து தான் வந்திருக்கு. ஏன் அவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம டேரியஸோட கம்பெனிக்கு போறாங்க. அவங்க உள்ள போனதும் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. வெல்கம் டேரியஸ் அப்படின்னு சொல்லுது. ஆமா நான் உள்ள வந்தா ஏன் இது டேரியஸோட பேரை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே பாக்கெட்ல கை விட்டு பாக்குறாங்க. பார்த்தா சின்னதா ஒரு சிப் மாதிரி இருக்கு. இது என்னதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால லியாம் கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அவனும் அதை பார்த்துட்டு என்ன சொல்றானா, இது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக யூஸ் பண்றது. டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக, காரு ஏதாச்சும் ஒரு இடம் அந்த மாதிரிலாம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. டேரியஸால மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். இதை எதுக்காக கிரேஸ் கிட்ட அவர் கொடுத்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. டேரியஸ் எங்கெங்க இருக்காருன்றதை இதை வச்சு அவங்களால ட்ராக் பண்ண முடியும். சுருக்கமா சொல்ல போனா ஜிபிஎஸ் மாதிரி. சோ அதை வச்சு டேரியஸ் அந்த ஹேக் நடக்கும்போது எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது, ஹேக் நடக்கும்போது அவர் கம்பெனிலே இல்ல, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க காட்டு பகுதியில இருந்திருக்காரு. ஏன் அங்க போனாருன்னு தெரியல. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவர் கம்பெனிலே இல்ல, கம்பெனில இல்லாம ஒரு சிக்னல் இங்க இருந்து வந்திருக்குன்னா வேற யாரோ தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பகுதி கிட்ட போய் பாக்குறாங்க. அங்க சின்னதா ஒரு இடம் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஏன்னா டேரியஸோட சிப்பு தான் இவங்க கிட்ட இருக்குல்ல. ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிட்டு உள்ள போறாங்க. ஒரு மிகப்பெரிய இடம். அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பார்த்து பயங்கரமா வாயா பொளக்குறாங்க ரெண்டு பேரும். என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷிப். அதாவது நம்ம டேரியஸ் ஒரு ஆர்க்க கட்டணும்னு சொன்னார்ல, அந்த ஆர்க்கா ஆல்ரெடி இவர் கட்டி முடிச்சிட்டாரு போல இருக்கு. அப்படியே சுத்தி பாக்குறாங்க. அந்த இடத்துல நிறைய ரேர் புக்ஸா இருக்கு. பைபிள், ஷேக்ஸ்பியர் எழுதின ஃபர்ஸ்ட் புக், பில் ஆஃப் ரைட்ஸோட ஒரிஜினல் காப்பி, இந்த மாதிரி எல்லாமே அங்க இருக்கு. அது கூடவே நம்ம கிரேஸ் எடுத்துட்டு வந்த யுரேனியமும் இருக்கு. அதை பாக்குற கிரேஸுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. ஏன் அவ்வளவு தூரம் கேட்டு நம்ம டேரியஸ் உண்மையை சொல்லலனா, அவர் உண்மையை சொன்னாருன்னா கிரேஸ் மாட்டிப்பாங்க. ஏன் தெரியுமா, இப்போ இவங்க இந்த இடத்துல இருக்காங்கல்ல, இங்க இருந்து வெளியே ஒரு சிக்னலுமே போல, சாதா மெசேஜ் கூட வெளியே போக மாட்டேங்குது, எந்த ஒரு நெட்வொர்க்குமே கிடையாது. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து எப்படி நம்ம டேரியஸ் எல்லாம் ஹேக் பண்ணிருக்க முடியும்? சோ நான் ஹேக் நடக்கும் போது இந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் தப்பிச்சிக்கலாம். ஆனா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா இங்க இருக்க யுரேனியமையும் பார்த்துருவாங்க. அந்த யுரேனியம் பார்த்தாங்கன்னா கிரேஸ் மாட்டிப்பாங்க. சோ இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் டேரியஸ் வாயை திறக்காம இருந்திருக்காரு போல இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா டேரியஸை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. விட்டா அடிச்சே சாவிடிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. அது எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்குள்ள நல்ல வேலை அதுக்குள்ள கிரேஸ் வந்து தடுத்துறாங்க. டேரியஸ் தப்பு பண்ணலன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும், கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, சப்போஸ் நான் போய் சொல்றேன்னு நினைச்சேன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாளிச்சு டேரியஸ் அங்க வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போறாங்க. டேரியஸ் இப்ப யோசிச்சு பாக்குறாரு, என்ன நடந்திருக்கும், எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கும், எப்படி ஏன் கம்பெனில இருந்து அந்த ஹேக் பண்ண சிக்னல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து கெஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. உடனே அந்த பக்கம் கம்பெனில இருக்க லியாம் வேகமா ஓடி போயிட்டு ஒரு கேம் ஆர்கேட் மாதிரி இருக்கு, அது பின்னாடி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ளதான் ஒரு டிவைஸ் இருக்கு. இதை யாரோ வேணும்னே இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. வேகமா லியாம் அதை ஆஃப் பண்றாரு. இப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட கண்ட்ரோல் கிடைச்சிருது. எப்படியாச்சும் அந்த எரிக்கல் மேல மோத வைக்கலாம்னு சொல்லிட்டு திருப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அது டூ லேட். ஜூபிட்டர்ல இருந்து வர ஹெவி கிராவிட்டினால இவங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை இழந்துடுறாங்க. அவ்வளவுதான், சிக்னல் போயிடுச்சு. இவங்களோட பிளானும் ஊத்திக்கிச்சு. யார் அந்த ஹேக்க பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் கிரேஸுக்கு லாஸ்லோ மேல டவுட் வருது. அவனோட பேக்ரவுண்ட பத்தி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் லாஸ்லோவை பத்தின நிறைய உண்மை தெரிய வருது. இதே மாதிரி ஹேக் பண்ணதுக்காக 7 வருஷம் அவன் ஜெயில இருந்திருக்கான். ஒருத்தனோட அடையாளத்தை திருடி இருக்கான். இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு லாஸ்லோ மேல. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டேரியஸுக்கும் தெரியும். இருந்தாலுமே லாஸ்லோவை டேரியஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். மத்தவங்க கிட்ட வேணா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா என் கிட்ட எல்லாம் அவனோட வேலையை காட்ட மாட்டான். என் ஃப்ரெண்டு எனக்கே துரோகம் பண்ணுவானா, சரி ஓகே, இருந்தாலும் உங்களுக்காக ஒரு வாட்டி அவன் கிட்ட போய் விசாரிச்சு பார்க்கலாமே சொல்லிட்டு நேரா கம்பெனிக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் லாஸ்லோ
லாஸ்லோவை காமிக்கிறாங்க. உண்மையிலே அவன் அந்த ஹேக்கை பண்ணல போல இருக்கு. ஏன்னா கேமராவெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கேமுக்கு பின்னாடி வேற யாரோ ஹுட்டி போட்ட ஒருத்தவங்க தான் வந்து அந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் கரெக்டா அந்த இடத்துக்கு டேரியஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. டேய் மச்சான் நீ தானடா, நீ தான் அந்த ஹேக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்புறாங்க பாருங்க. தலை டொயின் தொங்கிடுது. என்னன்னு பார்த்தா சூசைட் பண்ணி இருந்திருக்கான். இவன் கிட்ட ஒரு கன் இருந்திருக்கும். அதை வச்சு அவன் சூசைட் பண்ணி செத்த மாதிரி இருக்கு. ஒருவேளை இவன் உனக்கு துரோகம் பண்ணலனா எதுக்கு இவன் அவனையே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கேக்குறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா லியாமையும் ப்ரொஃபஸரையும் காமிக்கிறாங்க. இன்னுமே அந்த இஎம் டிரைவை உருவாக்குற வேலை தான் போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவங்களால இஎம் டிரைவை செஞ்சு முடிக்க முடியல. ஏதோ ஒண்ணு பிரச்சனையா இருக்கு. இவங்களும் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாத்தையும் வச்சு அந்த இஎம் டிரைவை செஞ்சு பாக்குறாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஃபெயிலியரா தான் போய்கிட்டே இருக்கு. என்னடா அது, பூமியில இருக்க எதை வச்சு பண்ணாலும் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸ்பேஸ்ல இருந்து தான் ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து செய்யணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் லியாமுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம டேரியஸ் ஒரு கலெக்ஷன் வச்சிருக்காரு. பூமியில சின்ன சின்னதா எரிக்கல் வந்து அப்பப்ப விழுந்துன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி விழுந்த நிறைய எரிக்கல்ல நம்ம டேரியஸ் ஒரு கலெக்ஷனா சேர்த்து வச்சிருக்காரு. அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிக்கல்லை எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வச்சு இஎம் டிரைவை செஞ்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த இஎம் டிரைவ் பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இவங்க நினைச்ச மாதிரியே கான்ஸ்டன்டா அப்படியே மிதந்துகிட்டே இருக்கு. சின்னதா ஒரு ட்ரஸ்டோட மிதந்துகிட்டே இருக்கு. சோ இவங்க இவ்வளவு நாளா போராடிக்கிட்டு இருந்தா அந்த இஎம் டிரைவை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த சந்தோஷத்தோடய அப்படியே கட் பண்ணி எபிசோட் அங்கேயே முடியுது. இஎம் டிரைவை கண்டுபிடிச்சிட்டோன்ற சந்தோஷத்தை தாண்டி டேரியஸுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவர் கம்பெனிலே ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குல்ல. சோ இதுக்கப்புறம் அந்த இஎம் டிரைவிங் இருந்தா சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இஎம் டிரைவ் அதோடைய ரிசர்ச் எல்லாத்தையும் சேர்த்து லியாமையும் ப்ரொஃபஸரையும் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி கிளாரை காமிக்கிறாங்க. நாசா ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க எரிக்கலை வெடிக்க வைக்கலாம்னு நினைச்ச பிளானும் சொதப்பிக்குச்சு. சரி டேரியஸ் ஆச்சு இஎம் டிரைவை பண்ணுவாரு நினைச்சுதான் 1 பில்லியன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனா அந்த இஎம் டிரைவுமே நாசமா போயிடுச்சு. இப்ப லேட்டஸ்டா ரெடியானது உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அதனால டேரியஸை கழுவி ஊத்திட்டு இதுக்கப்புறம் டேரியஸ்க்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. நம்ம கொடுத்துட்டு இருக்க ஃபண்டிங் எல்லாத்தையும் நிறுத்தணும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம கொடுத்த 1 பில்லியனையும் அவர் திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கல கிரேஸ் தான் வேலையை விட்டு தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளார் பயங்கர கடுப்பா பேசிட்டு இருக்காங்க. சரி கிரேஸும் ஒரு எட்டு போய் டேரிஸ் கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு டேரிஸ் கிட்ட போயிட்டு கேக்குறாங்க. இஎம் டிரைவ் என்னதான் ஆச்சு, பண்ணியா பண்ணலையா, நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நம்ம டேரிஸ் வந்துட்டு இங்க பாரு நான் இஎம் டிரைவை செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு என்ன அது வேலை செய்யுதுன்ட்டு ப்ரூஃப் தானே காமிக்கணும். சரிவா நான் உனக்கு அந்த ப்ரூஃப் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸை டேரியஸ் எங்கேயோ கூட்டு போறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் அமாண்டாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்ல, எவனோ வேணும்னே காரை விட்டு ஏத்திருப்பானே, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் சேர்த்திருக்காங்க. 2 நாளா மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க. இப்பதான் ஏதோ கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சு எந்திரிக்கிறாங்க. கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. அந்த சமயம் அங்க அந்த உட்டி போட்ட பையா வரான். அமாண்டாவும் மயக்கத்துல பாத்துட்டு இருக்கிறதுனால அவன் யாருன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல அந்த பையா வந்துட்டு போயிடுறான். அப்புறமா இவங்க கொஞ்சம் தெரிஞ்சக்கு அப்புறமேட்டு தான் யோசிச்சு பாக்குறாங்க. நம்மளுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல, வேணும்னே நம்மள எவனோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேக பாக்குறாங்க. அப்ப பேக்ல ஒரு போன் இருக்கு. இந்த போன் யாருதுனே தெரியல. ஒருவேளை அந்த உட்டி போட்ட பையன் தான் இதுக்குள்ள வச்சுட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம அமாண்டாவுடைய பாஸ் வராரு. என்னது இது போனு, சும்மா நீ இந்த கேஸ்ல இப்ப பார்த்தாலும் மூழ்கி இருக்காத, ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல நீ தலையிடுறத நிறுத்து, வேற எதுவும் நீ பண்ண வேணாம், மத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை புடுங்கி டஸ்ட்பின்ல போட்டு போயிடுறாரு. ஆனா இவங்களுக்கு ஒரு யோசனையாவே இருக்கு. வந்தவன் எவனா இருக்கும், எதுக்காக நம்மள கொலை பண்ண ட்ரை பண்றான், இந்த போன் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை தொட்டில இருந்து போன் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னோட காலுக்காக வெயிட் பண்ணு, திரும்பி நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இவங்க அந்த போன் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு அந்த போன்ல இருந்து கால் வருது. என்னன்னு சொல்லிட்டு இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. அப்போ அந்த பையன் ஒரு போட்டோ அனுப்புறான். அந்த போட்டோல 2 சின்ன பசங்க கையில ஒரு கல்லு வச்சிருக்காங்க. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையன் ஜூம் பண்ண சொல்றான். ஜூம் பண்ணும்போது தான் தெரியுது அது வெறும் கல்லு கிடையாது. அந்த கல்லுக்குள்ள நம்ம டேரிஸோட ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஒருவேளை இதுக்கும் அந்த ப்ராஜெக்ட் அட்லஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த போன்ல பேசிக்கிட்டு இருக்க பையன் சொல்றான். இவன் யாரு, எதுக்காக அமாண்டாக்கு இந்த மாதிரிலாம் ஒரு க்ளூ கொடுக்குறான்றது தெரியல. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா லியாமும் ப்ரொஃபஸரும் கார்ல போய்கிட்டு இருந்தாங்களே. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நடுவுல ஒரு கருப்பு கலர் கார் வந்து அதுல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இவங்க 2 பேரையும் கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. கூடவே அந்த இஎம் டிரைவையும் எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம டேரியஸ் கிரேஸை கூட்டு போனார்ல, ப்ரூஃபை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே கூட்டு போனாரு. ஆனா இப்ப அவர் வந்திருக்கிறது லாஸ்லோட வீட்டுக்கு. இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா இவங்க எவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சு என்ன பண்ணாலுமே இவங்களுக்குள்ள இருக்க கருப்பாடு அந்த விஷயத்த கண்டிப்பா தடுக்கும். அதை தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இவங்க அந்த கருப்பாடு யாருன்றத கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் இப்ப இவரு லாஸ்லோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்க வந்து என்ன கண்டுபிடிக்க போறாருன்னு பார்த்தா லாஸ்லோ சாவறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த அவரோட பிரைவேட் சர்வர்ல அப்டேட் பண்ணியிருந்திருக்காரு. அதை பார்த்தாதான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்ப இவங்க வந்திருக்காங்க. டேரியஸும் போயிட்டு அந்த சர்வரை ஓபன் பண்ணி உள்ள என்ன ஃபைல் தான் அப்லோட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. லாஸ்லோ கடைசியா பார்த்துருப்பார்ல அந்த ஃபுட்டேஜ் தான் அப்லோட் பண்ணியிருந்திருப்பாரு புள்ள. சோ அதுல பார்த்தா ஒரு ஹுட்டி போட்ட பையா தான் வந்து அந்த டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருக்கான். சோ இந்த ஹுட்டி போட்ட பையா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே அந்த வீடியோவை டெஸ்ஸுக்கு அனுப்புறாங்க. அதை
நம்ம டேரிஸோட இருக்குல்ல அது கரெக்டா இது யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்படியே அங்க அனுப்பிடுறாரு. அந்த சமயம் இந்த வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. போச்சு, எவனோ இவங்களை கொலை பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா வந்திருக்கிறது ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுடைய பேரு தெரேசா. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம லாஸ்லோட தங்கச்சி. 15 வருஷம் கழிச்சு டேரிஸ் இவங்களை இப்பதான் பாக்குறாரு. அந்த அதிர்ச்சியோட அப்படியே அவங்க வெளியே கூட்டு போயிட்டு லாஸ்லோ இறந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு தெரேசா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கிரேஸா அவங்களோட பங்குக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சாரி தெரேசா, மனசை திடப்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தெரேசா என்ன சொல்றாங்க, என்னையா ஃபுல் நேம் சொல்லி எல்லாம் கூப்பிடுறீங்க, டெஸ்ட்னு கூப்பிடுங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே கிரேஸ் டேரிஸ் ஒரு லுக் விடுறாங்க. ஏன்னா இவர் உருவாக்கி வச்சிருக்க ஏஐயோட பேரு தானே டெஸ். என்ன மேட்டர்னு பார்த்தா டேரியஸும் டெரேசாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால பிரிஞ்சுட்டாங்க. என்ன மேட்டர்னு தெரியல. தெரேசா கிட்ட பேசிட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம டேரியஸுக்கு அந்த போட்டோ வருது. குட்டி போட்டவங்க யாரு அப்படின்னு தெரிய வருது. அந்த போட்டோவை பார்த்தோன்னே இவங்க 2 பேரோட மூஞ்சி மாறுது. இவனா இந்த பயலா இந்த காரியத்தை பண்ணான்ற மாதிரி பாக்குறாங்க. சே, இந்த விஷயத்துல போய் எப்படி நான் கோட்டை விட்டன்ற மாதிரி டேரியஸ் தலையில அடிச்சுக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி லியாம காமிக்கிறாங்க. யாரோ வந்து கடத்திட்டு போனாங்கல்ல, அதனால லியாம் ரொம்ப பதட்டத்துல இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்க ப்ரொஃபசர் ரொம்ப கூலா கண்ணாடி தொடச்சிட்டு இருக்காரு. ஒருத்தவன் நம்மள கடத்திட்டு போயிட்டு இருக்கான், இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போன ஆளை பார்த்தா ஒரு மொட்டையன். ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம லியாம ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. ப்ரொஃபசர் காணாம போனதுல இருந்து அடிக்கடி நடுவுல இந்த பையன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். அதே பையன் தான் இப்ப கடத்திட்டு போயிருக்கான். ப்ரொஃபசர் இவன் தான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து துரத்திக்கிட்டு இருக்கான், இவன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயந்து பேசிட்டு இருக்கான். ஆனா இன்னுமே நம்ம ப்ரொஃபசர்ல இந்த கண்ணாடி எப்ப பார்த்தாலும் அழுக்காயிட்டே இருக்குப்பா, ஃபர்ஸ்ட் இதை வாட்டர் வாஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு கண்ணாடியே தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம லியாமுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபசர் காணாம போயிருக்கும் போது அவருடைய வீட்டுல இந்த கண்ணாடி மட்டும் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் அவர் வீட்டுக்கே போயிருந்திருக்க மாட்டாரு. டைரக்டா நம்ம டேரியஸ் கிட்ட கூப்பிட்டு வந்துட்டு இஎம் டிரைவர் ரெடி பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்போ அந்த கண்ணாடி இவர்கிட்ட இருக்குன்னா நீங்களும் இவனோட ஆளா ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி லியாம் கேக்குறான். அவ்வளவுதான், அந்த கருப்பாடு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. வேற யாரும் இல்ல, நம்ம ப்ரொஃபசர் தான். அப்படியே நம்ம லியாம அலைக்கா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. இவங்க கடத்திட்டு வந்த மொட்டைய ரஷ்யன் மொழியில பேசிட்டு இருக்கான். சோ அவன் வேற யாரும் இல்ல, ரஷ்யா நாட்டை சேர்ந்தவன். ப்ரொஃபசர் ரஷ்யாக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு புள்ள. ஃபர்ஸ்ட் லியாம் எரிக்கல் வருதுன்றதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த ப்ரொஃபசர் கிட்ட தான் சொல்லியிருப்பான். அந்த விஷயத்த இந்த ப்ரொஃபசர் அப்படியே ரஷ்யா கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. இதுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா எத்தனை நாள் அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா உள்ள நடக்கிறது தெரியணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபசரை உள்ள ஊடுருவ வச்சிருப்பாங்க. நம்ம ப்ரொஃபசரும் ரொம்ப நல்லவர் மாதிரி இஎம் டிரைவுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே அங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டேரியஸை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு இவரே தான் அந்த ஹேக் பண்ணப்பட்ட டிவைஸ் அங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்திருப்பாரு. எப்படி அந்த இஎம் டிரைவர் லியாம் கூட சேர்ந்து இவர் கண்டுபிடிச்சக்கு அப்புறமேட்டு அந்த டிரைவர் ஆட்டையை போட்டு இப்ப இங்க வந்திருக்காரு. சோ லியாம் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீ என்னோட பையன் மாதிரி, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனா நீ என் கூட சேர்ந்து வேலை பாரு, நம்மள மாதிரி ஜீனியஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாதான் சரி வரும், இன்னைக்கே நம்ம மாஸ்கோக்கு போக போறோம், நீ என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. லியாமுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஆளை நம்புனா இப்படி துரோகம் பண்ணிருக்கானே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியா எகிரி குதிச்சு தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது பின்னாடி ப்ரொஃபசர் கன்னோட நிக்கிறாரு. கன்னை பார்த்தோன்னே தான் இன்னொரு உண்மை தெரிய வருது. லாஸ்லோவை கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த ப்ரொஃபசர் தான். கடைசியா லாஸ்லோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திருப்பாருல, அப்போ கழுத்துல ஒரு ஊசியை போட்டு லாஸ்லோவோட கண்ணையே எடுத்து லாஸ்லோவை போட்டு தெளிந்திருப்பாரு. காசுக்காக இவ்வளவு சீப்பான வேலையில்லாம அந்த ப்ரொஃபசர் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா இவர் பண்ணது காசுக்காக இல்லையா, மரியாதைக்காக. நம்ம லியாம இந்த ப்ரொஃபசர் எல்லாருமே எவ்வளவு ஜீனியஸ், இவங்க தானே கஷ்டப்பட்டு அந்த இஎம் டிரைவர் செஞ்சாங்க. ஆனா நம்ம டேரியஸ் அழகா அந்த பேரை அவரு வாங்கிக்கிறாரு. நம்ம பண்ற வேலைக்கு நம்மளுக்கு தான் பேரு கிடைக்கணும், எவனோ ஒருத்தவன் ஏன் நம்ம பேரை எடுத்துக்கணும், எனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த மாதிரி எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும், அதுக்கு ரஷ்யால வேலை செஞ்சா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருக்காக தான் இந்த ப்ரொஃபசர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு புள்ள. ஆனா லியாமுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என்னதான் நீங்க சொன்னாலும் நம்மள நம்பினவங்களுக்கு துரோகம் பண்றது ஒரு பெரிய தப்பு, அதனால கண்டிப்பா நான் உங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்ப லியாமுக்கும் கையில ஒரு கன்னு கிடைக்குது. எங்க ப்ரொஃபசர் நம்மள கொன்ற போறாருன்ற பயத்துல தெரியாம ஷூட் பண்ணிடுறான். அது ப்ரொஃபசர் மேல பட்டு அந்த இடத்துல அவர் இறந்துடுறாரு. இவனுக்கு பதட்டமாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த ரஷ்யன்ஸ் வேற வர சவுண்ட் கேக்குது. டக்குன்னு அங்க இருக்க ஜன்னல் வழியா வெளியே எஸ்கேப் ஆகி வரான். கரெக்டா அந்த இடத்துக்கு டேரியஸும் வந்துடுறாரு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தா ஹாரிஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பாரு புள்ள. சேட்டலைட் மூலியமா ட்ராக் பண்ணி எப்படியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அதுக்குள்ள ரஷ்யன்ஸ் எல்லாருமே அந்த இஎம் டிரைவ் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. கூடவே அந்த டிரைவோட ரிசர்ச் ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டேரியஸ் கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. யாராச்சும் வந்துட்டு நீங்க தான் அந்த இஎம் டிரைவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒரு ரெக்கார்ட் கூட டேரியஸ் கிட்ட இல்ல. சோ இப்ப இந்த உலகத்தோடைய தலையெழுத்து ரஷ்யன்ஸ் கையில தான் இருக்கு. அதை வச்சு அவங்களால என்ன வேணா பண்ண முடியும். இவங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே இந்த மாதிரிதான் வீணாக்கிட்டு இருக்கு. ஹாரிஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சுனே இருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் அழிஞ்சு போயிடுச்சு, ஆனா ஸ்பேஸ்ல இன்னும் மத்த கண்ட்ரிஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு அந்த எரிக்கல் மேல மோத வைக்கிறதுக்குன்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. அதுல ஒரு 3 ஸ்பேஸ் கிராஃப்ட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா சைனாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட். அதை கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா கண்டிப்பா அவங்க தர மாட்டாங்க. சோ அடுத்து என்ன இருக்குதுன்னு பாக்குறாங்க. ஈரானோட ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு, அவங்களும் கண்டிப்பா தர மாட்டாங்க. வேற 3வது
மூணாவது என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா கடைசியா இருக்கிறது நம்ம இந்தியாவுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட். அடடா இது போதுமே, இந்தியா கூட தான் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே, கண்டிப்பா அவங்க தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருக்க பெரிய தலையை கூப்பிட்டு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அட போங்க, ஆல்ரெடி எங்க ஸ்பேஸ் கிராஃப்டே ஹேக் பண்ணப்பட்டிருக்கு, அதை எங்களால திருப்பி கொண்டு வர முடியல, இதுல உங்களுக்கு வேற நாங்க கடன் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இந்தியாவை சேர்ந்தவரும் கேக்குறாரு. ஓச்சா ஒட்டு மொத்தமா இப்ப ஸ்பேஸ்ல இருக்க எல்லா ஸ்பேஸ் கிராஃப்டே ஹேக் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு சைனா அதை செக் பண்ணி பார்த்தா சைனாவோட ஸ்பேஸ் கிராஃப்டே காணோம், ஆல்ரெடி ஜூபிட்டர் மேல மோதி கிராஷ் ஆயிடுச்சு புள்ள. ஈரானோட ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆஃப்லைன்ல போயிடுச்சு, திரும்பி ஆன்லைனுக்கே கொண்டு வர முடியல. இந்த மாதிரி இவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே அங்க ஆஃப்லைன்ல போயிருக்கு. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால யூஎஸ் மிலிட்டரிக்கே நம்ம டேரியஸ் மேலதான் கடுப்பு, அவரால் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ்க்கு கொடுத்துட்டு இருக்க ஃபண்டிங் எல்லாத்தையுமே மொத்தமா கட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ரஷ்யா அவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மத்த நாட்டுல இருந்து ரஷ்யா கிட்ட பேசலாம்னு பார்த்தா ஒரு கம்யூனிகேஷனும் இல்ல. சோ ரஷ்யா என்ன பிளான் பண்ணுது, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்ற ஐடியா சுத்தமா கிடையாது. அப்பதான் கிரேஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது ஞாபகம் வருது. ரஷ்யன் அம்பாசிடரே உங்களுக்கு தெரியும் புள்ள, அவங்க கிட்ட நான் ஒரு வாட்டி பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட அம்பாசிடர் கிட்ட பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க நாட்டு கிட்ட இருந்து இங்க ரஷ்யன்ஸ் ஒரு டெக்னாலஜி திருடிட்டு வந்திருக்கோம், அது எதுக்காகன்னு தெரியல, ஆனா ரஷ்யன்ஸ் அதை உங்ககிட்ட கொடுக்கறதா இல்ல, அதுக்காக உங்ககிட்ட நெகோசியேஷனும் பேச போறது இல்ல, அதுக்கு மாறா அந்த டெக்னாலஜியை வச்சு உங்களை பழிவாங்க நினைக்கிறாங்க. ப்ராஜெக்ட் அட்லஸ்ன்னு ஏதோ ஒண்ணு இருக்காமா, அந்த விஷயத்துக்காக உங்களை பழிவாங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்பாசிடர் சொல்லிட்டு போறாங்க. கிரேஸுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த ப்ராஜெக்ட் அட்லஸ்னா என்னதான் நடந்துச்சு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு மண்டையை குழப்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த பத்தி கவர்மெண்ட்ஸ் கிட்டயும் இவங்க சொல்லல. ஏன்னா ப்ராஜெக்ட் அட்லஸ் பேர் கேள்விப்பட்ட எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தங்களா செத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால பயந்துட்டு கிரேஸ் எந்த ஒரு உண்மையும் சொல்லாம மறைச்சிடுறாங்க. இங்க இருந்து ரஷ்யன்ஸ் பிளேன்ல கிளம்பி போனாங்களா, அந்த பிளேனை ட்ராக் பண்ணிட்டாங்க. இப்ப கரண்டா அது சைபேரியால இருக்கு, ஃபியூல ஃபில் பண்ணலாம் நிறுத்தி இருந்திருப்பாங்க போல. எதிர்பாராத விதத்துல புயல் உண்டானதுனால அவங்களால அங்க இருந்து போக முடியாம சைபேரியாலே ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. சோ வெறும் 36 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போனோம்னா கண்டிப்பா இஎம் டிரைவர் திரும்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் மிலிட்டரி ஆட்களை அனுப்பலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டை 3ஆம் உலக போர்ல தான் போய் முடியும். இன்னொரு பக்கம் டேரியஸ் லியாம கூப்பிட்டுட்டு அவரோட அங்கிளை மீட் பண்றதுக்காக போறாரு. அங்க அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சொந்தக்காரங்களை பாக்குறது தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு லியாம் புலம்பினே வராரு. ஆனா நம்ம டேரியஸ் எதுக்காக இங்க வந்திருக்காருன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக. அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தா, டேரியஸ் கிட்ட இருக்க ஒரு எரிக்கல்லை வச்சுதானே இஎம் டிரைவர் லியாம் பண்ணிருப்பாரு. அந்த எரிக்கல் எங்க இருந்து நம்ம டேரியஸுக்கு கிடைச்சிருக்கும்னா இந்த அங்கிள் கிட்ட இருந்துதான். இந்த அங்கிள் பெரிய பணக்காரர் புள்ள, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. அதுல எரிக்கல் கலெக்ஷன்ஸும் இவர் வச்சிருக்காரு. அதுல போயிட்டு பார்த்தா ஒரு மிகப்பெரிய எரிக்கல் இருக்கு. இந்த எரிக்கல்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் தான் நம்ம டேரியஸ்க்கு இவர் கொடுத்துருப்பாரு. சோ இதே எரிக்கல் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம திரும்பி அந்த இஎம் டிரைவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிக்கல்ல லைட்டா கடன் கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஆனா சொந்தக்காரங்க இப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த அங்குளும் நினைச்ச மாதிரி எரிக்கல்ல தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி இவர் தரமாட்டாருன்றது ஆல்ரெடி டேரியஸுக்கு தெரியும். தெரிஞ்சுமே ஏன் வந்தாருன்னு பார்த்தா இந்த கல்ல ஆட்டையை போடுறதுக்காக. கண்ணுல ஒரு லென்ஸ் போட்டிருக்காரு, அந்த லென்ஸை எடுத்து அங்க ஒட்டி வச்சுட்டு போறாரு. எதுக்காகனா அந்த லென்ஸ் தான் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. இந்த இடத்துல வந்து கரெக்டா ஆட்டையை போடுறதுக்காக தான் இவ்வளவு நேரம் உள்ள வந்து டிராமா பண்ணியிருந்திருப்பாரு. லியாம் இந்த மாதிரி வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரா, அதனால கேர்ள் ஃபிரெண்ட் கூட சரியா பேச முடியல. அவங்களுக்கு வேற ஒரே ஃபீலிங்கா இருக்கு, இவன் ஏன் நம்ம கூட பேச மாட்டான், தனியா ஏதோ பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு ஃபீல் அங்கேயா இருக்கும் போது அதான் அமாண்டா பாக்குறா. அதே ஒரு நல்ல சான்ஸா யூஸ் பண்ணி நான் லியாமுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. ஜில்லியனுக்கும் வேற இங்க பேச்சு துணைக்கு ஆள் இல்லையா, அதனால அவங்க மனசுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையுமே அமாண்டா கிட்ட சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா லியாம் ப்ரொஃபஸரை கொண்டுட்டு வந்திருப்பான்ல, அப்ப அவனோட உடம்புல காயமா இருந்திருக்கும். அதை பத்தி என்னன்னு கேட்டா லியாம் ஒண்ணுமே சொல்லாம போயிருந்திருப்பான். அது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குமா. அந்த விஷயத்தெல்லாம் இப்ப அமாண்டா கிட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல, கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு சும்மா பேருக்கு தான் நான் இருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டான், உடம்புல அடிபட்டு இருக்கு, அதை பத்தி என்னன்னு கேட்டா கூட என்கிட்ட ஒழுங்கா சொல்ல மாட்டான் தெரியுமா, அவனுக்கு ஏதாவது ஆயிடுமான்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அமாண்டா கிட்ட புலம்புறாங்களா. அப்ப அமாண்டா என்ன பண்றா, அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அதாவது ஸ்டார்டிங்ல பென்டகன்ல வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயி சாவடிக்கப்பட்டிருப்பாரு. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கும் டேரியஸுக்கும் இருக்கிற லிங்க், இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. இது எல்லாத்துலயுமே லியாமும் கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு நைஸா ஹெல்ப் கேக்குறா. லியாமுக்கு எதுவும் ஆகாம நம்ம பாத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா லியாம நம்மளால காப்பாற்ற முடியும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும், ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஒன்னும் இல்ல, ஸ்பை வேலை பண்ண சொல்றா. தன்னோட சொந்த பாய் ஃப்ரெண்டு கிட்டே ஸ்பை வேலை பார்க்க சொல்றா. ஜில்லியனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியா தான் இருக்கு, இருந்தாலுமே லியாமோட உயிரை காப்பாற்றணும்னா இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் தேடி பாக்குறா. இருக்கிற எல்லா பொருளையும் கலைச்சு ஏதாச்சும் டாக்குமெண்ட் கிடைக்குமா எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடி பாக்குறா. ஒண்ணுமே கிடைக்கல. அமாண்டாக்கு போன் பண்ணி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, நடக்கிறதுக்கும் லியாமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில ஏதோ ஒரு பொருளை ரொம்ப பயத்தோட பாக்குறா. என்னன்னு பார்த்தா லியாமுடைய ஷர்ட், அதுல ரத்தமா இருக்கு. ப்ரொஃபசர் கூட நடந்த சண்டை அப்போ இந்த சட்டையில கரையா இருந்திருக்கும் போல, அது கிடைச்சிருச்சா அவ்வளவுதான். அப்படியே அந்த சட்டையை
ஆட்டையை வச்சு உட்கார்ந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல லியாம் வரான். இந்த விஷயத்த பத்தி லியாம் கிட்ட கேக்குறாங்க. இப்போ ஒழுங்கா நீ உண்மையை சொல்ற, அப்படி எதுவுமே நீ என்கிட்ட சொல்ல மாட்டேனா நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல லியாமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வர வழியே இல்லாம எல்லா உண்மையும் சொல்லிடுறான். எரிகல் வரப்போகுது, அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே ஜில்லியன் இதை புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் பயங்கரமா கோவப்படுறாங்க. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி உலகம் அழிய போகுதுன்னா என்னோட கடைசி நாட்கள் எப்படி இருக்குன்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? நான் தானே அதை டிசைட் பண்ணும். என் வாழ்க்கையை நீ எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் டேரிஸை காமிக்கிறாங்க. அவருக்கு அந்த எரிக்கால ஆட்டையை போடணும், அதுக்கு இவருக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஆனா இந்த வாட்டி கிரேஸோடைய ஹெல்ப் இல்ல, ஹாரிஸோடைய ஹெல்ப். எது நான் ஹெல்ப் பண்ணுமா, இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கேக்குறாரு. சோ ஒன்னும் பெரிய ஹெல்ப் கிடையாது, கன்னை யூஸ் பண்ற அளவுக்கு திறமையான சில ஆட்கள், உங்களுடைய கவர்மெண்ட் ஆட்கள் எனக்கு வேணும், அவங்கள வச்சுதான் அந்த கல்ல ஆட்டையை போட போறன்ற மாதிரி ஹெல்ப் கேக்குறாரு. ஹாரிஸுமே இதுக்கு ஒத்துக்கிறாரு. ஏன்னா இப்போ அந்த கல்லை எடுத்துட்டு வந்து இவங்க இன்னொரு EM டிரைவை உருவாக்கிட்டாங்கன்னா இவங்க ரஷ்யாவுக்கு போகவே தேவையில்ல. ரஷ்யாவுக்கு போகலன்னா எந்த ஒரு சண்டையும் ஏற்படாது. அந்த 3ஆம் உலக போரை தவிர்க்கிறதுக்காக இவர் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. கரெக்டா அதே சமயம் லியாமும் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சண்டை போட்டு இங்க வரான். இந்த டீம் கூட நானுமே அங்க போக போறேன்னு சொல்றான். ஏன்னா அந்த கல்லுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்டல் தான் இவங்களுக்கு வேணும். அதை கரெக்டா அந்த கல்லுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். சப்போஸ் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த கல்லை எடுக்க முடியாம போயிடும், இல்லைன்னா அந்த எரிக்கல்ல வீணா போயிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அந்த வேலையை கரெக்டா பண்ண தெரிஞ்ச ஆளு நான் ஒருத்தன் தான், அதனால நாங்க கண்டிப்பா போயே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லியாம் சொல்றான். ஹாரிஸுக்கும் சரின்னு தோணுது. அதனால நீ போ, நானும் உன்னை வழி நடத்துறேன், ஆனா என்னோட ஆர்டர்ஸை தான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு போக போறேன்னு சொல்றாரு. எல்லா பிளானுமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் இடிக்குது. என்னன்னா யாருக்குமே தெரியாம இவங்க கரெக்டா அந்த மேன்ஷனுக்குள்ள போகணும். அதுக்கு இவங்களுக்கு ஒரு ஃபிளைட் தேவைப்படுது. எந்த ஒரு ரேடார்லயும் டிடெக்ட் ஆகாம கரெக்டான லெவல்ல பறந்து போகக்கூடிய ஒரு ஃபிளைட் தேவைப்படுது. அந்த ஃபிளைட்டுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போதுதான் கிரேஸ்னா அதை பாத்துக்கிறேன்றாங்க. யாரோ ஒருத்தரை போய் மீட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கிரேஸோடைய அப்பா. இவர் என்னடா பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட். இவரு சாதாரண அப்பா மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி CIA ஏஜென்ட்டா இருந்தவர். இவர்கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கிரேஸ் வந்து கேக்குறாங்க. அவருமே அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் இவங்க கேட்ட ஃபிளைட் கிடைச்சிருச்சு. எல்லாருமே அந்த ஃபிளைட்ல ஏறி மேன்ஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல தனியா இருக்கிறது டேரியஸும் கிரேஸும் மட்டும்தான். அப்ப கிரேஸ் டேரியஸ் கிட்ட கேக்குறாங்க, உன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லு, உன்னுடைய லவ் எப்படி பிரேக்கப் ஆச்சு, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ டேரியஸும் வந்துட்டு அவர் மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்றாரு. ஒரு பர்ஃபெக்டான லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. டேரியஸோட அப்பாவும் இவரோட அங்கிளும் ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா இருந்திருக்காங்க. அப்போ டேரியஸோட பக்கத்து வீட்டுல இருந்தவங்க தான் லாஸ்லோவும் லாஸ்லோட தங்கச்சியும். அப்போதான் தெரேசாவும் டேரியஸை லவ் பண்ணி இருந்திருக்காங்க. பயங்கரமான லவ். வாழ்க்கையே நம்ம டேரியஸுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா ஒரு நாள் டேரியஸோட அப்பாவோட பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிருந்திருக்கு. அதனால டேரியஸோட அப்பா குடும்பத்தோட காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டாரு. ஆனா நம்ம டேரியஸோட அங்கிள் டேரியஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து இருந்திருக்காரு. அவங்க அப்பா கிட்ட இருந்து டேரியஸை திரும்பி இந்த ஊருக்கே கூட்டு வந்து படிக்க வச்சிருந்திருக்காரு. MITல சேர்த்து விட்டதே இந்த அங்கிள் தான் போல இருக்கு. டேரியஸும் பயங்கரமான ஜீனியஸ்ன்றதுனால செமையா படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் டேரியஸோட அப்பா குடிகாரனா மாறிட்டாரு. இருந்தாலுமே இந்த அங்கிள் நம்ம டேரியஸை ரொம்ப நல்லாவே வளர்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அது வந்து நல்ல விஷயத்துக்காக கிடையாது, அதுலயுமே ஒரு சுயநலம். இவன் வளர்ந்து பெரிய ஆளா ஆனா கண்டிப்பா இவன் நம்மள நல்லா பாத்துப்பான்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அங்கிள் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே டேரியஸ் கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனா அந்த காசை எடுத்துக்கணும்னா டேரியஸ் டெஸ்ஸை லவ் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுறணும், அப்பனா மட்டும்தான் அந்த காசு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம டேரியஸுக்கு கரியரா லவ்வான்னு பார்க்கும்போது அவருக்கு கரியர் தான் இம்பார்ட்டன்டா பட்டிருக்கு. சோ அவரோட லவ் விட்டுட்டு இந்த காசு எடுத்து பிசினஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இவர் மாறி இருந்திருக்காரு. இவங்க இந்த மாதிரி கதையை பேசிட்டு இருக்க அப்படியே அந்த பக்கம் ஹாரிஸ் டீமோட மேன்ஷனுக்குள்ள இறங்கிட்டாரு. லியாமுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. சாதாரண MIT ஸ்டூடெண்ட் தானே, அவன் கையில கண்ணை கொடுத்து போய் சுடுன்னு சொன்னா எப்படி சுடுவான், அதனாலதான் கொஞ்சம் பயத்துல இருக்கான். ஆனா கையில இருக்கிறது எல்லாமே நிஜமான துப்பாக்கி கிடையாது, ஷாக் கொடுக்கற மாதிரி தான். கொஞ்ச நேரத்துக்கு மயக்கமா தான் இருப்பாங்க இதை வச்சு சுட்டா. ஏன்னா இவங்க சண்டை போட போறது எனிமி கிட்ட கிடையாது, மேன்ஷனை பாதுகாக்கிற செக்யூரிட்டிஸ் கிட்ட தான். அவங்கள எதுக்காக சாவடிக்கணும், அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஸ்பெஷலான ஒரு கண்ணை வச்சு சண்டை போடுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்லுல இருக்க கிறிஸ்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் வெளியே யாரோ நடந்து வர சவுண்ட் கேக்குது. அவங்க எல்லாருமே ரஷ்யன் மொழியில பேசிட்டு இருக்காங்க. இங்கேயும் அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே உண்மையான கன்ஸ், அதை வச்சு சுட்டா போக வேண்டாம் பரலோகத்துக்கு. கரெக்டா இந்த இடத்துல அவங்க கிறிஸ்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிக்க ரஷ்யன் ஆட்கள் பார்த்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கம்யூனிகேஷன் வேற கட் ஆயிடுச்சு. இங்க என்ன நடக்குதுன்னே அந்த பக்கம் கிரேஸுக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வேற பதட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஆனா நல்ல வேலை யாருக்கும் ஒன்னும் ஆகல. அங்க சண்டை போட்டு பத்திரமா எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னே தான் கிரேஸுக்கு நிம்மதியே ஆகுது. அப்படியே அந்த நிம்மதியோட பக்கத்துல இருக்க டேரியஸ் கையை பிடிச்சிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதை அப்படியே டேரியஸ் சிரிச்சுக்கினே பாக்குறாரு. இவரோட லுக்கே சரியில்லை. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாரிஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிரேஸ் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதை பாக்குற டேரியஸுக்கு லைட்டா ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கினே சிரிச்சுக்கிறாரு. தலைவருக்கு கிரேஸ் மேல லவ் வந்துருச்சு போல இருக்கு. ஆனா ஆல்ரெடி
கிரேஸுக்கு ஆள் இருக்கே, அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இந்த பக்கம் லியாம காமிக்கிறாங்க. பயங்கரமான ஃபீலிங். வீட்டுக்கு போனா அவர் மட்டும் தான் தனியா இருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டோட மெமரிஸ் தான். அப்படியே சோகத்துல உட்காந்து இருக்க. இன்னொரு பக்கம் அந்த அங்கிளை காமிக்கிறாங்க. வெளியே எங்கேயோ போயிருந்திருப்பாரு புள்ள. இப்பதான் வந்து பாக்குறாரு. செக்யூரிட்டிஸ் எல்லாருமே மயக்கமா கிடக்குறாங்க. உடனே அந்த இடம் ஃபுல்லா தேடி பாக்குறாரு. எந்த பொருளும் திருடு போகல. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நார்மல் ஆயிடுறாங்க. ஆனா அங்கிள் கண்டுபிடிச்சிடுறாரு. உள்ள வந்தவங்க பொருள் ஆட்டையை போடுறதுக்காக வரல, இந்த கல்லுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, அந்த கல்லுல ஒரு ஓட்டை இருக்கு. அதை வச்சுதான் லியாம் கிறிஸ்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பான். சோ கண்டிப்பா இதுக்கு நான் பழி வாங்கியே ஆவேன் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நியூஸ்ல ஏதோ ஒரு விஷயம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அது தெரியாம கிரேஸ் பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுதான் வந்து எழுப்பி விடுறாங்க. ஏன்டி இப்படி கத்துற, இருடி வர அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போனை பார்த்தா ஹாரிஸ் கிட்ட இருந்து 42 மெசேஜ், 18 கால், எதையுமே அவங்க கவனிக்காம தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி என்னடா நியூஸ்ன்னு பார்த்தா ரஷ்யா பகிரங்கமான ஒரு நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் மேல நாங்க போர் தொடுக்க போறோம், அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் அங்கேயே முடியுது. ரஷ்யன் சிஎம் டிரைவ் ஆட்டையை போட்டு போயிருப்பாங்களே, ஆக்சுவலா அது வெறும் புரோட்டோடைப் தான், மெயினான மாடல் கிடையாது. திரும்பி அதை புதுசா செய்யறதுக்கு தான் இவங்க கிட்ட லியாம் இருக்கானே. சோ எடுத்துட்டு வந்த கிறிஸ்டலை வச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த இஎம் டிரைவை செஞ்சு முடிச்சிடறான். சோ இதுதான் அந்த ஃபுல் இஎம் டிரைவ். ஆனா இப்ப அதை லான்ச் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யாக்காரங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. போர் செய்ய போறேன், சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதை தாண்டி நீங்க ஏதாச்சும் வானத்துல லான்ச் பண்ணீங்கன்னா நாங்க மிசைலை வச்சு அதை அழிச்சிருவோன்ற மாதிரி ரஷ்யன் சொல்லி இருந்திருப்பாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஜில்லின காமிக்கிறாங்க. அவங்க லியாம் கிட்ட கோச்சுக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போனாங்களே. சோ அவங்களோட சொந்த ஊர் பாஸ்டனுக்கே வந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பத்தி அப்பா கிட்ட சொல்லலாம், எரிக்கல் வரத சொல்லலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு ஆள் கூட என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன், ஆனா அவசரமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரா. இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லின்னு அந்த உண்மையை சொல்லாம மறைச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அமாண்டா லியாம போய் மீட் பண்றா. சாரிப்பா, தெரியாம எல்லா உண்மையும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டா போல இருக்கு, வேணும்னே பண்ணல, சரி அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தவன் போட்டோ அனுப்புனால அந்த போட்டோவை காமிக்கிறா. இந்த போட்டோ எடுக்கப்பட்டது ரஷ்யா நாட்டுல அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. உடனே லியாமோ அந்த போட்டோ எடுத்துட்டு போய் டேரிஸ் கிட்ட காமிக்கிறாரு. இந்த போட்டோக்கும் ப்ராஜெக்ட் அட்லஸுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அமண்டா சொல்றா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கிரேஸ் இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, ரஷ்யன் அம்பாசிடர் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவங்களும் இதே தான் சொன்னாங்க, ப்ராஜெக்ட் அட்லஸுக்கு தான் அவங்க பழி வாங்க போறதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கிரேஸும் சொன்னோன்னே இப்பதான் அவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றாங்க. சோ இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே காரணமே அந்த அட்லஸ் தான். அது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஃப்ரீயா இல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரிஸ் வேகமா எங்கேயோ கிளம்பி போறாரு. போகும்போது கிரேஸ் நீயும் கூட வரியான்னு கேக்குறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹாரிஸ் கிட்ட சொல்லாம போறாங்க. இவங்களோட பொண்ணு, அவங்களோட பேரு ஜோயி கிட்ட மட்டும் போயிட்டு நானும் ஹாரிஸும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்ற உண்மையை சொல்லிட்டு டேரிஸ் கூட நான் ஒரு மீட்டிங் போறேன், 2 நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா எதுக்காக போறாங்க, என்ன மீட்டிங் அப்படின்லாம் டீட்டெயிலா சொல்லல. இந்த விஷயத்த மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் கிரேஸ் அந்த அம்பாசிடர் கிட்ட பேசி இருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயம் எப்படியோ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருது. இத ஹாரிஸோடைய ஹெட் கேட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. இவர் வேற யாரும் இல்ல, டிஃபென்ஸ் செக்ரட்டரி. இவரோட பேரு ராண்டல். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இன்னும் அரை மணி நேரத்துல கிரேஸ் இங்க இருக்கணும், இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஹாரிஸும் போயிட்டு கிரேஸ் கிட்ட கேட்கலாமேன்ட்டு போனா கிரேஸ் எங்கேயுமே காணோம், எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. அதனால டைரக்டா வீட்டுக்கே போய் கேக்குறாரு. வீட்டுல ஜோயி மட்டும் தான் இருக்காங்க. ஆனா அங்கேயும் தான் நம்ம கிரேஸ் இருக்க மாட்டாங்களே. டேரிஸ் கூட மீட்டிங் போயிருக்காளா, ஏன் கிட்ட சொல்லாம எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே யோசனையா இருக்காரு. இது எதுவுமே தெரியாம கிரேஸும் டேரிஸும் மாஸ்கோவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம கிரேஸோட ஃப்ரெண்டு ரஷ்யன் அம்பாசிடரை மீட் பண்ணி பேசுறாங்க. அந்த போட்டோவை காமிச்சு இந்த போட்டோ எங்க எடுக்கப்பட்டது, இந்த போட்டோனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சோ வேற வழி இல்லாம கிரேஸும் டேரிஸும் உண்மையை சொல்லிடுறாங்க. பூமியை நோக்கி ஒரு எரிக்கல் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் 146 நாள்ல அது வந்து மோதிரும், உங்களோட எனிமி நாங்க கிடையாது, ஸ்பேஸ்ல வந்துகிட்டு இருக்க எரிக்கல் தான், நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அந்த எரிக்கலை தடுக்க முடியும், அதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் கூட பேசுறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆன அம்பாசிடரும் சரி ஓகே நான் பேசி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்ட்டு போறாங்க. அது வரைக்கும் எங்கேயாச்சும் தங்கலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ரூம் எடுத்திருக்காங்க. அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு லெட்டர் வருது. பார்த்தா அந்த மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க போல. அங்க கிளம்பி போகலாம் நினைக்கும் போது லியாம் கிட்ட இருந்து கால் வருது. அந்த போட்டோவை டெஸ் கிட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லி இருந்திருப்பாங்க. அதுல டெஸ் கிட்ட இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, இந்த போட்டோ எடுக்கப்பட்டது ரஷ்யால 2013 எடுக்கப்பட்ட போட்டோ இது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த 2013 ரஷ்யா சம்பந்தமே இல்லாம எரிக்கலுக்குள்ள இவரோட டெக்னாலஜி இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற டேரியஸுக்கு இப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது என்னன்னு பார்த்தா
இந்த சீரீஸ்ல ஸ்டார்டிங்ல ஒரு சீன் பார்த்திருப்போம் தெரியுமா? எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம எரிக்கல் வந்து ரஷ்யா மேல மோதி இருக்கும். ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா வந்தது எரிக்கல்லே கிடையாது, நம்ம டேரியஸோட டெக்னாலஜி வச்சு ஒரு பாம் மாதிரி செஞ்சிருக்காங்க. அதை பாக்குறதுக்கு எரிக்கல் மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பாமை வச்சு ரஷ்யாவை தாக்கி இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தோட கோட் நேம் தான் ப்ராஜெக்ட் அட்லஸ். இப்ப புரியுதா ரஷ்யா எதுக்காக ப்ராஜெக்ட் அட்லஸுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு? அண்ட் சம்பந்தமே இல்லாம வானத்துல நீங்க எதை லான்ச் பண்ணாலும் நாங்க அழிப்போம் ரஷ்யன் சொல்லிட்டு இருக்காங்களே, அதுக்கு காரணமும் இதுதான். EM டிரைவர் லான்ச் பண்றன்ற பேர்ல இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா அதனாலதான் முன்னெச்சரிக்கையா நீங்க என்ன பண்ணாலுமே நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸோட சப்மரீன்ஸ் எல்லாத்தையும் கடலோரமா நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இப்ப ரஷ்யன்ஸ் US கவர்மெண்ட் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நம்ம 2 பேரும் போய் பர்சனலா பேசி பார்க்கலாம், நம்ம பேசினா அவங்க நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க. கிரேஸோட ஃப்ரெண்டே கார்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க போல, அதுலயே நம்ம போயிடலாமே சொல்லிட்டு கார் கிட்ட போகும்போது தான் டேரியஸ் பாக்குறாரு உள்ள மினுக்குன்னு ஏதோ வருது. என்னன்னு பார்த்தா அது பாம்பு. நல்ல வேலை முன்னாடியே பார்த்ததுனால தூரமா வந்துடுறாங்க. அப்படியே அது காரோட வெடிச்சு செதறுது. உன் ஃப்ரெண்டே நம்மள கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றா, இனிமேல் நம்ம யாரதான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த ரஷ்யன் அம்பாசிடர் அங்க செத்து போய் கிடக்குறாங்க. ஏதோ ரேடியோ ஆக்டிவ் பாய்சன் மாதிரி கொடுத்துருப்பாங்க போல, தொடக்கூட முடியல. தொட்டா எங்க நம்மளுக்கு அஃபெக்ட் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையில கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இன்னொரு ஷாக்கு, ரஷ்யன் அம்பாசிடரை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் 2 அமெரிக்கன்ஸ் தான். அவங்க எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி நியூஸ் போய்கிட்டு இருக்கு. போச்சு நம்மள ஃப்ரேம் பண்ண நினைக்கிறாங்க, இங்கேயே வச்சு நம்மள போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் இருந்தா நம்ம மாட்டி போனோம். இவங்களோட பாஸ்போர்ட்டை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி லியாம காமிக்கிறாங்க. லியாம் போயிட்டு அமாண்டா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த போட்டோவை காட்டி கேக்குறாரு, இது உனக்கு யார் சென்ட் பண்ணா, எங்க இருந்து சென்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரெசிஸ்ட் அப்படின்னு ஒரு ஹேக்கர்ஸ் குரூப் இருக்கு, அவங்க தான் இதை எனக்கு சென்ட் பண்ணாங்க. சரி என்கிட்ட இருந்து மட்டும் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு இருக்கியே, நீ ஏதாச்சும் சொல்லு, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சீக்கிரட்டா பண்றீங்க அப்படின்னு கேட்டா நம்மால் உஷாரா எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டாரு. ஆனா அப்படியே லைட்டா ஃப்ளோட் பண்ற மாதிரி போய் கிஸ் பண்ணிட்டு அவளுக்கே தெரியாம அவளோட போன்ல இருக்க எல்லா விஷயத்தையுமே இவரோட டிவைஸ்ல அப்லோட் பண்ணிக்கிறாரு. இப்ப அந்த போன்ல இருக்க போட்டோஸ், சாட்ஸ், மெசேஜஸ் எல்லாமே இப்ப நம்ம லியாம் கிட்ட இருக்கு. வேகமா அதை போயிட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காரு. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கும் ஹாரிஸ் வராரு. வேற யாரு, கிரேஸை தேடி தான் வந்திருக்காரு. அப்படி தேடி வரவரு இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துறாரு. அதுல ஒரு போட்டோ நம்ம கிரேஸ் யுரேனியம் எடுத்திருப்பாங்களே அந்த போட்டோவை பார்த்துட்டு எல்லாம் எனக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் கிரேஸ் எங்க இருக்கான்னு சொல்லு, அவளோட உயிருக்கு ஆபத்து, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொன்னா மட்டும்தான் அவளை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் சீரியஸா கேட்டோடனே லியாமும் வந்துட்டு உண்மையை சொல்லிடுறான், அவங்க 2 பேரும் மாஸ்கோக்கு போயிருக்காங்கன்னு. இப்ப இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அந்த யுரேனியம் எடுத்த விஷயமே இவருக்கு தெரியாது. இப்ப அந்த போட்டோவை பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரா, சோ இன்னும் என்னென்னத்தெல்லாம் இவ பண்ணிருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி அந்த யுரேனியம் வெளியே எடுத்திருப்பாங்க என்னோட பெர்மிஷன் இல்லாம அப்படின்னு அங்க இருக்க ஹெட் கூட்டு கேக்குறாரு. அது மூலியமா நம்ம டேரியஸ் பண்ண கோல்மாலும் தெரிஞ்சிருச்சு. ஹாரிஸ் மாதிரியே வாய்ஸை மாத்தி டேரியஸ் பேசி இருந்திருப்பார்ல, அந்த விஷயத்தையுமே இப்ப தெரிஞ்சுக்கிறாரு இவரு. அடுத்து நம்ம லியாம் என்ன பண்றான், அமாண்டாக்கு யாரோ ஒருத்தங்க இந்த போட்டோவை அனுப்பியிருப்பாங்கல்ல, அவங்க எங்க இருந்து இந்த போட்டோவை அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு செக் பண்ண சொல்லி டெஸ்ட் கிட்ட அந்த போட்டோவை கொடுக்குறான். உடனே அந்த ஏஐயும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு அட்ரஸ் கொடுக்குது. இவன் வேகமா அந்த அட்ரஸ் எடுத்துட்டு போய் பாக்குறான். அங்க போயிட்டு பார்த்தா ஒரு சீக்ரெட்டான குரூப் இருக்கு. இந்த குரூப்போட பேரு தான் ரெசிஸ்ட். அந்த குரூப்ல ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹாரிஸோடைய பையன். இவனோட பேரு டிலன். அது மட்டும் இல்ல, இந்த ரெசிஸ்ட்ன்ற குரூப்பை சில பேர் ஸ்டார்டிங்ல உருவாக்கி இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் ப்ராஜெக்ட் அட்லஸ் அந்த பேரை கேட்ட பென்டகனோட எம்ப்ளாயிய கவர்மெண்ட்ஸே போட்டு தள்ளியிருந்திருப்பாங்க. அவரு தான் இந்த சீக்ரெட் குரூப்போடைய ஒரு ஃபவுண்டர். ஆனா அவர் செத்தக்கு அப்புறமேட்டு அந்த கேஸையே மூடி மறைக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம அமாண்டா மட்டும்தான் அந்த கேஸை சீரியஸா எடுத்துட்டு அவரை யாரோ கொலை பண்ணியிருந்திருக்காங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா இருந்திருப்பா. அதனாலதான் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த போட்டோஸை இவங்க சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. அப்படி இந்த பக்கம் டேரியஸை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கெட்டப் எல்லாம் மாத்திக்கிறாங்க. இவங்க பேரை மாத்தி பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு டேரியஸ் லியாமுக்கு கால் பண்றாரு. இங்க பாரு தம்பி, நான் திரும்பி வருவேனான்னு தெரியல, சப்போஸ் அப்படி நான் வரலனா நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், 160 பேரை செலக்ட் பண்ணி நீ தான் எப்படியாச்சும் அவங்கள மார்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் லியாம் கிட்ட சொல்லிட்டு அடுத்த ட்ரெயினை பிடிச்சி போயிடலாமேன்னு சொல்லிட்டு கியூல நின்னுகிட்டு இருக்காங்க. ஒருத்தங்களா செக்யூரிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு செக்யூரிட்டி இவங்க 2 பேரும் குறுகுறுன்னு பாக்குறாரு. அந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டேரியஸ் டப்புன்னு கிரேஸை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டு இதை பண்ணிருக்கலாம், நான் ப்ரிப்பேர் ஆயிருப்பேன் அப்படின்னு கிரேஸ் சொல்றாங்க. சரி சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு விஷயம் பண்ணியோ மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்த மாதிரி நம்ம டேரியஸ் தான் ஒரு ஃபேமஸான பிசினஸ் மேன் ஆச்சு, அவர் எப்படி பப்ளிக்கு தெரியாம இருக்கும். சுத்தி இருக்க எல்லாருமே போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹை அதோ பாரு டேரியஸ் நம்ம ஊர்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கெட்டப்பெல்லாம் கலைச்சிட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. 2 பேரையும் கூட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. அப்படி போனவங்களுக்கு அங்க இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா ப்ரொஃபசர் இன்னும் உயிரோட இருக்காரு, சாகல. வருது பாருங்க டேரியஸுக்கு கோவம், என் ஃப்ரெண்ட் எதுக்கிட்ட அநியாயமா கொன்னன்னு சொல்லிட்டு
போட்டு பொழந்தெடுக்க போறாரு. அட பொறுப்பா பொறு, இப்ப நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். பார்த்ததும் உங்களை போடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா நான் தான் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்களை இவ்வளவு தூரம் உயிரோட வச்சிருக்கேன். நீங்க எதுக்காக வந்தீங்க? சமாதானத்துக்காக தானே. அதுக்குதான் நானும் விரும்புறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை கூப்பிட்டு வராரு. அந்த மினிஸ்டர் வரும்போதே கையோட டீ கொண்டு வந்திருக்காரு. உங்க நாட்டு மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது, அதே மாதிரிதான் உங்க மேலயும். ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்க இந்த டீயை குடிங்க, டீயை குடிச்சிட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கும் வேற வழி இல்ல. இவன் நம்பிக்கையை வாங்கணும்னா இவன் சொல்றதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை ஒரு சிப் அடிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவங்களுக்கு கிறுக்கல் ஆகுது, தலைலாம் சுத்துது. என்னன்னா அந்த டீல ஒரு விதமான கெமிக்கலை கலந்துருக்காங்க. அந்த கெமிக்கலை குடிச்சா உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. சரி இப்ப பேசுங்க, என்ன வேணும், என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க, அந்த EM டிரைவை வச்சு என்ன பண்றதா பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவங்களுக்கு தான் உண்மை தெரியும்ல. எரிக்கல் வந்துகிட்டு இருக்கு, அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க அந்த EM டிரைவை உருவாக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. தயவு செய்து இந்த விஷயத்துல பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. உங்களோட எதிரி பழி வாங்குறது இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துகிட்டு இருக்க எரிக்கலை தடுக்கலாம், அதுக்கப்புறமேட்டு நம்ம மற்ற விஷயங்களை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டேரியஸ் சொல்ல, அந்த கெமிக்கலை சாப்பிட்டாதான் உண்மை மட்டும் தான் வெளியே வரும்ல, சோ இவங்க உண்மையை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்டரும் நான் பிரசிடென்ட் கிட்ட கேட்டு சொல்றேன்ட்டு போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இன்னும் குழகுழன்னு தான் இருக்காங்க. இந்த கிறுக்கல் உங்களுக்கு போகணும்னா சில மணி நேரங்கள் ஆகுமா, அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருங்க, நீங்களே தானா சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கா கஞ்சா அடிச்ச மாதிரி இருக்கு. அவங்க வாட்டுக்கு அப்படியே ஏதோ வளரிக்கிட்டு இருக்காங்க, டான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சான்ஸை யூஸ் பண்ணி டேரியஸ் சொல்லிடுறாரு, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், நான் ஸ்டார்டிங்ல எப்ப பார்த்தோன்னா அப்பவே நான் விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படியே இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணி ஜில்லியனை காமிக்கிறாங்க. அவங்க அப்பாக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இவங்களே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றாங்க. இருக்க போறது கொஞ்ச நாள் தான், கடைசி வரைக்கும் அப்பா கூட இருந்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம லியாம் வரான். எதுக்காகன்னு பார்த்தா அந்த ஆர்க்குல போறதுக்கு 160 பேரை செலக்ட் பண்ணணும்ல, அதுக்கான வேலையை தான் நம்ம ஜில்லியன் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு பாதிரியே வந்துட்டாங்களா, அதனால அங்க அந்த வேலை நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சோ அதுக்காக அந்த வேலையை பாக்குறதுக்காக தான் கூப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. ஆனா நம்ம ஜில்லியன் அதை கேட்டுட்டு நான் வரலன்னு சொல்லிடுறாங்க. இந்த டைம்ல அந்த பக்கம் ரஷ்யாவோட அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் பிரசிடென்ட் கிட்ட பேசி ஒப்புதல் வாங்கிட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் திரும்பி யூஎஸ்கே அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனா இறங்கின உடனே கிரேஸ ஹாரிஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம எதிரி நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்களே, அதனாலதான் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இந்த விஷயம் தெரிய வந்தோடனே டேரியஸ் வேகமா வந்துட்டு ஹாரிஸ் கிட்ட சண்டை போடுறாரு. ஹாரிஸ் அவர் வாட்டு கத்துறாரு, உன்னாலதான் கிரேஸ் இப்படி மாறிட்டா, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் நல்லா இருந்தா, உன்னாலதான் அவன் இப்படி ஆயிட்டான்ற மாதிரி இவரு கத்த. அப்ப நம்ம டேரியஸ் வந்துட்டு, இங்க பாரு, நீ மட்டும் இப்ப கிரேஸை ரிலீஸ் பண்ணலனா நான் நேரா போய் பப்ளிக் கிட்ட பேசுவேன், வந்துகிட்டு இருக்க எரிக்கல் ப்ராஜெக்ட் அட்லஸ் இது எல்லாத்த பத்தி சொல்லிட்டு அப்படியே நான் காணாம போயிடுவேன், 10 நிமிஷம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள அவளை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே சமயம் இந்த ரஷ்யன்ஸும் சமாதானமா போயிடலாம், நீங்க பண்ற வேலைக்கு நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா அட்டாக் பண்றதுக்காக சப்மேரியன் ஷிப் எல்லாம் வச்சிருந்தாங்களா, அது எல்லாத்தையுமே பின்னாடி கொண்டு போயிடுறாங்க. சோ இப்பதான் ஹாரிஸுக்கு புரியுது, இப்படி சமாதானமானதுக்கு காரணம் நம்ம கிடையாது, கிரேஸும் டேரியஸும் தான். அதுலயே இவருக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுது. அந்த டிப்ரெஷனோட சரக்கடிக்க போறாரு. எப்பயுமே இந்த கடைக்கு தான் வருவார் புள்ள, அந்த பொண்ணு ஃபிளர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பா. இப்ப இவர் வேற டிப்ரெஷன்ல வந்திருக்காரா, இந்த பொண்ணு அதே மாதிரியே பேச அதை மறக்கிறதுக்காக போயிட்டு அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் அப்படி ஜிலியனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றா, கடைசியா லியாம் வர அப்படி கேட்டதுனால கொஞ்சம் மனசு இறங்கி திரும்பியுமே வேலைக்கு வந்துடுறா. ஆனா நான் வேலை பார்க்கணும்னா இங்க என்ன நடக்குதுன்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரியணும், அப்பதான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இதுல என்ன இருக்கு, அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சே வா அப்படின்னு சொல்லிட்டு லியாம் அந்த பெரிய ஆர்க்க கூட்டு போய் காமிக்கிறான். அந்த ஆர்க்குடைய பேர் தான் சால்வேஷன். இதுதான், இதுக்குள்ள போறதுக்காக தான் 160 பேரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. ஜிலியன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்பதான் உங்களுக்கு புரியுது, ஏன்னா இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, ஆனா அந்த உண்மையை இவங்க அப்பா கிட்ட சொல்ல முடியல, சொன்னா அவரோட சந்தோஷம் போயிடும். அதே மாதிரிதான் லியாமும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பான். அது எல்லாமே இந்த மரமண்டைக்கு இப்பதான் புரியுது. இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் சமாதானமா போயிட்டதுனால கிரேஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவங்களும் நிம்மதியா வீட்டுக்கு வராங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே வீட்டுல யாரோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதை இவங்க கவனிக்கவே இல்ல. ஒருவேளை ஜோயியா இருப்பாளோன்னு நம்ம நினைப்போம். ஆனா இவங்க போன் பேசிட்டு இருக்கிறது ஜோயி கிட்ட தான். அப்ப பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு தெரிய வரதுக்குள்ள டக்குன்னு அந்த பையன் கழுத்துல ஒரு சுருக்க போட்டு கிரேஸ கொல்ல பாக்குறான். இவங்க பயங்கரமா போராடுறாங்க. அந்த பையன் கன்னுலாம் வச்சிருக்கான் போல இருக்கு. இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சு சண்டை போட்டு அடிச்சு அந்த பையல மட்டையாக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் இன்னைக்குதான் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா கிராவிட்டி டிராக்டரை இன்னைக்குதான் லான்ச் பண்ண போறாங்க. ரஷ்யா கிட்ட என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நாங்களும் கூட ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட சயின்டிஸ்டையும் அனுப்பி வைக்கிறாங்க. கிரேஸா பயத்தோட வராங்க. அவங்களுக்கு யார நம்புறதுனே தெரியல. ஏதோ அவங்க அப்பா தான் வந்துட்டு அந்த பாடி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு அங்க நடந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருப்பாரு. நேரா இங்க வந்தவங்க ஹாரிஸ் கிட்ட சொல்லாம இந்த விஷயத்த டேரிஸ் கிட்ட தான் சொல்றாங்க. அவரு பதறாரு, உனக்கு ஒன்னும் ஆகல, எதுவும் அடிப்படல, என்ன ஆச்சு, வந்தவன் யாருன்னு தெரிஞ்சா என்ன ஏது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம கிரேஸ் வந்துட்டு போன் மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. இது மட்டும் தான் அவன் கிட்ட இருந்துச்சு, ஆனா இந்த போனும்
வந்து ஃபுல்லா லாக் ஆயிருக்கு, எடுக்க முடியல, வந்தவன் யாரு, எதுக்கு கொலை பண்ண வந்தான்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த போன்ல ஒரு கால் வருது. கண்டிப்பா அந்த கொலைகாரனை அனுப்பி விட்டவனாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க. ஆனா அந்த எண்ட்ல இருந்து யாருமே பேசல, சைலண்டா இருக்காங்க. டப்புன்னு கட் ஆயிடுது. அவனை எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை அப்படியே டெஸ்ட் கிட்ட அனுப்புறாங்க. அந்த டெஸ்ட் ஏயும் போனை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியா வந்த மெசேஜஸ் மட்டும் காட்டுது. என்னன்னா, கிரேஸை கொலை பண்ணிட்டு அடுத்து டேரேஸை கொல்லு, அப்படி கொன்னா இவ்வளவு காசு தருவேன் அப்படின்ற மாதிரி யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ளுறதுக்கு தான் யாரோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. யாருன்னு தெரியல. அதை பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே லியாம் கிட்ட இருந்து ஒரு பிரச்சனைன்னு மெசேஜ் வருது. என்னன்னு போய் பார்த்தா ரஷ்யாவோட சயின்டிஸ்ட் எல்லாமே திரும்பி போய்கிட்டு இருக்காங்க. சாரிப்பா, இதுக்கப்புறம் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த அமாண்டா பண்ண வேலை தான். அவ சும்மா இல்லாம என்ன பண்ணிருக்கா, அவளுக்கு யார்கிட்ட இருந்தோ ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல்ல ஃபுல்லா ப்ராஜெக்ட் அட்லஸ் பத்தின எவிடன்ஸ் தான். அதை பார்த்தோன்னே சும்மா இல்லாம அப்படியே அந்த எவிடன்ஸை நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணிடுறா. அதாவது 2013 வந்தது எரிக்கல் கிடையாது, யூஎஸ் தான் ரஷ்யாவை அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்ற நியூஸை பரப்பி விட்டுறாங்க. இதனால திரும்பியுமே ரஷ்யா முருக மரம் ஏறிடுறாங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாருமே திரும்பி வந்துட சொல்றாங்க. ஆனா ஹாரிஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த அட்டாக்கை பண்ணது வேணும்னே பண்ணல, நாங்க சும்மா ஒரு டெஸ்டிங் தான் பண்ணோம், ஆளே இல்லாத ஒரு காலி கிரவுண்ட்ல போய் விழணுன்றது தான் பிளான். ஆனா அது கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகி ரஷ்யா மேல விழுந்துருச்சு. இருந்தாலும் அதுல யாருமே சாகல, நிறைய பேருக்கு அடி மட்டும் தானே பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவரு கேக்குறாரு. ஆனா ரஷ்யா அதை ஏத்துக்குமா? திரும்பியுமே அவங்க பழையபடி ஆயிடுறாங்க. இப்போ யூஎஸ்ஆல கிராவிட்டி டிராக்டரை லான்ச் பண்ண முடியாம போயிடுது. அப்படியே இந்த பக்கம் அமாண்டாவா சரி குஷி, எல்லாருமே செம சந்தோஷமா இருக்காங்க. டிஆர்பி ரேட்டிங்லாம் எங்கேயோ போகுது, வியூஸ்லாம் அள்ளுது. ஆனா அந்த சந்தோஷம் 2 நிமிஷத்துல போயிடுது. ஏன்னா அடுத்து யூஎஸோட பிரசிடென்ட்டே பேட்டி கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி வெளிவந்த நியூஸ் ஃபேக்கு, அவங்க கொடுத்த எவிடன்ஸுக்கு எதுவுமே சோர்ஸ் கிடையாது, பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி டிஆர்பி ரேட்டிங் ஏத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. இவங்களுக்கு புஷ்ன்னு போயிடுது. பாசுமே திட்டுறாரு, இந்த எவிடன்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல, அன்னோன் சோர்ஸ்ல இருந்து வந்ததை வச்சு நீ எப்படி இதை பண்ண சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸை பிடிச்சி அவங்கள பேட்டி எடுத்து நம்ம நியூஸ்ல போடணும், இல்ல நம்ம சேனல்ல கிழிச்சிருவாங்க, உனக்கு இன்னைக்கு வரைக்கும் தான் டைம், சீக்கிரமா அந்த வேலையை பண்ணு அப்படின்னு திட்டிட்டு போறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தெரிஞ்ச ஒரே ஆள் லியாம் தான். அதனால அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. நாங்க போட்ட நியூஸ் உண்மைன்னு தெரியும், அதை உண்மைன்னு வந்து சொன்னா மட்டும் போதும், ஒன்னு நீ வா இல்ல டேரியஸ் வா, 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா லியாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. வருது பாருங்க இவளுக்கு கோவம். நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இந்த ஒரு சின்ன ஹெல்ப்பை நீ எனக்கு பண்ண மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜில்லியன் வராங்க. அவங்க கிட்டல ஹாய் ஜில்லியன், வந்துட்டியா நீ திரும்பி? சரி ஒன்னும் இல்ல, அன்னைக்கு நானும் லியாமும் கொஞ்சம் கிஸ் பண்ணிக்கிட்டோம், அது ஒன்னும் தப்பான எண்ணத்துல இல்ல, சும்மா நார்மலான கிஸ் தான், சரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல ஒரு போடு போட்டு போயிடுறா. அவ்வளவுதான். ஆல்ரெடி இவங்க வேற கொஞ்சம் கடுப்புல இருந்தாங்க, இப்ப சொல்லவா வேணும். இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் வேற அவங்களோட சப்மரீன்ஸ் எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா பொசிஷன்ல வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இஎம் டிரைவர் லான்ச் பண்ணி கிராவிட்டி டிராக்டரை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராண்டில் என்ன பண்றாரு, இஎம் டிரைவர் வாங்கி வரதுக்காக டேரியஸ் கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இது ஒரு சூசைட் மிஷின். கரெக்டா இவங்க லான்ச் பண்ணி அது ஸ்பேஸுக்கு போறதுக்கு முன்னாடியே இவங்க மிசைலை வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு இருக்க ஒரே சான்ஸும் போயிடும். அது இவருக்கு புரியாம நான் போய் இதை லான்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ராண்டில் கத்திக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி வச்சு தடுக்கணுமே சொல்லிட்டு இவருக்கு முன்னாடியே ஹாரிஸ் போயிட்டு டேரிஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அப்பதான் கரெக்டா ராண்டிலும் வந்துட்டு இஎம் டிரைவர் கேக்குறாரு. டேரிஸ் வந்து ஒண்ணுமே சொல்லாம ஓகே எடுத்துக்கோங்க, இஎம் டிரைவர் லோட் பண்ணி விடுப்பா லியாம, அவங்க எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்றாரு. கண்டிப்பா ஏதாவது பிளான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பிளான் தான் தெரியல. இவங்களும் ராக்கெட் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு லான்ச் பண்றாங்க. கரெக்டா லான்ச் பண்ண அடுத்த நிமிஷமே ரஷ்யாவோட ஒரு மிசைல் வருது. அந்த மிசைல் அழிக்கிறதுக்காக யூஎஸ் கவர்மெண்ட்டும் மிசைல் அனுப்புறாங்க. ஆனா அது ரொம்ப லேட்டா போகுது. அதுக்குள்ள ரஷ்யாவோட மிசைல் வந்துட்டு கிராவிட்டி டிராக்டரை அழிச்சிருது. அவ்வளவுதான். இருந்த ஒரு இஎம் டிரைவும் போயிடுச்சா அப்படின்னு நினைக்கும் போதுதான் அங்க இருக்க ஆளுங்களோட மூஞ்சில எல்லாம் பதட்டமே இல்ல. ஏன்னா அங்க அனுப்புனதே வெறும் டம்மி கிராவிட்டி டிராக்டர் தான். ஒரிஜினல் ஆனதே இவங்க கிட்ட இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு தான் டேரியஸ் இப்படி பண்ணிருப்பாரு. இப்போ டேரியஸ் அவரோட பிளான செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. லியாம் கிட்ட ஒரு வேலை கொடுக்கறாரு. லியாம் என்ன பண்றாரு, அமாண்டாக்கு போன் பண்ணி நீ கேட்ட மாதிரியே நான் வந்து பேட்டி கொடுக்கறேன், ஆனா அதுக்கு பதில் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன ஹெல்ப்னா, டிலன் இருக்கான்ல அந்த குரூப் கிட்ட நான் பேச வைக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே இவங்களும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, 10 நிமிஷத்துல நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு டிலன் கிட்ட பேச வைக்கிறாங்க. அப்ப டேரியஸ் டிலன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாரு. நீங்க எல்லாருமே ஹேக்கிங் குரூப் தானே, எனக்காக ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு ரஷ்யால இருக்க எல்லா சோர்ஸுமே கட் ஆயிரணும். ட்ராக்கிங் டிவைஸ், ரேடார், பவர், சேட்டிலைட், இந்த மாதிரி அங்க இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆஃப் ஆயிரணும். அதை உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே டிலன் வந்து மாட்டேன்னு சொல்றான். 1 மில்லியன் காசு தரேன்னு சொன்னாலுமே வேணான்னு சொல்றான். ஆனா இந்த குரூப்போட ஹெட் எங்கேயோ இருப்பாரு புள்ள, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் யாருன்றத காமிக்கல. அவர் அப்படியே அங்க சிஸ்டத்துல டைப் பண்றாரு, இந்த டீலுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்றாரு. உடனே டிலனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அப்பாடா ஓகே பர்ஃபெக்டா பண்ணுங்க, எதையும் சொதப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் கண்ட்ரோல் ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ரஷ்யால இருக்க எல்லா பவருமே ஆஃப் ஆகுது. அந்த சமயம் டேரியஸ் கரெக்டா அந்த கிராவிட்டி டிராக்டரை லான்ச் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அது பூமியை விட்டு ஸ்பேஸுக்கு போயிடுது. ரஷ்யா கிட்ட தான் எந்த பவருமே இல்லல, அவங்களால மிசைலை வச்சு அட்டாக் பண்ண
பண்ண முடியாது. அதனால எந்த தடங்களுமே இல்லாம அந்த கிராவிட்டி டிராக்டரை ஸ்பேஸுக்கு கொண்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் இவ்வளவு ஸ்பீடான ஒரு டெக்னாலஜியை யாருமே கண்டுபிடிக்கல. இந்த கிராவிட்டி டிராக்டர் வச்சு இவங்களால 1 மணி நேரத்துக்கு 40,000 மைல் ஸ்பீடா போக முடியும். சப்போஸ் இது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மனுஷ வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய சாதனையா இருக்கும். அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டு ஆக்டிவேட் பண்ணுங்கடா அந்த இஎம் டிரைவ் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஆன் பண்றாங்க. அந்த இஎம் டிரைவ் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இவங்க நினைச்ச மாதிரியே ஸ்டார்டிங்ல பொறுமையா போகுது. இதே மாதிரியே ட்ரஸ்ட் உருவாக்கிக்கிட்டே இருந்தா போக போக இன்னும் வேகமா அந்த ராக்கெட் போகும். அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய தடையை தாண்டிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு நடுவுல ஏதாச்சும் பிரச்சனை வராம இருந்தா போதும். அந்த சந்தோஷத்தோட எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் கிரேஸுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. என்னன்னா, கிரேஸை ஒருத்தவன் கொலை பண்ண வந்திருப்பான்ல, அவனோட கையில ஒரு டாட்டூ இருக்கும். அந்த டாட்டூ வந்து மிலிட்டரியில ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த கொலை பண்ண பையன் ஒரு மிலிட்டரிக்காரன். யார் கூட வேலை செஞ்சிருப்பான்னு பார்த்தா நம்ம ஹாரிஸ் கூட. அப்பனா அவன் தான் கொலை பண்ண வந்தானா, அவன் தான் என்ன கொலை நினைச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் பதறாங்க. பட் இந்த விஷயத்த டேரியஸ் கேட்ட உடனே, அட என்னப்பா, அவன் மோசமானவன் தான், நாட்டுக்கு ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா சொந்த கேர்ள் ஃப்ரெண்டை கொல்ற அளவுக்கு கேவலமானவன் கிடையாது. கண்டிப்பா இதுக்கு நடுவுல வேற யாரோ கேம் விளையாண்டு இருக்காங்க, கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்கும் போதே இவர் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா, இவங்க 2 பேரையும் கொல்ல சொல்லி ஒருத்தவன் போன்ல சொல்லியிருந்திருப்பான். அந்த காலை டெஸ்ட ட்ராக் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு புள்ள. சோ அந்த சிக்னல் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா வெள்ளை மாளிகையில இருந்து வந்திருக்கு. இவங்க 2 பேரையும் கொல்றதுக்காக அங்க இருந்து யார் ஆர்டர் கொடுத்தான்னு தெரியல. அந்த கேள்வியோட அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் அங்கேயே முடியுது. டேரியஸும் கிரேஸும் கிளார் கிட்ட போயிட்டு, எங்க 2 பேரும் யாரோ கொலை பண்ண நினைக்கிறாங்க, அதை பத்தி நாங்க பிரசிடென்ட் கிட்ட பேசணும், கொஞ்சம் அவங்க கிட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன்னு கேட்டா கிளார் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களால சரியான முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல. சோ மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்ப டேரியஸ் வந்துட்டு, பிரசிடென்ட் கிட்ட நம்மளால போக முடியலன்னா என்ன, இப்ப எப்படி பிரசிடென்ட்டே நம்ம கிட்ட வர வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமாண்டாக்கு கால் பண்ணி, நீ சோர்ஸ் வேணும்னு சொன்னல, நான் வந்து லைவ்ல பேசுறேன், எல்லா உண்மையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு லைவ்ல போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ரஷ்யால விழுந்தது எரிக்கல் கிடையாது, என்னோட டெக்னாலஜியை வச்சுதான் யூஎஸ் அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நல்லா எரியிற எண்ணெயில நெருப்பு ஊத்துன மாதிரி கிளாருக்கும் ரேண்டலுக்கும் தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கரெக்டா அந்த லைவ் முடிச்சிட்டு மேடையில இருந்து கீழே இறங்குறாரு. இவர் நினைச்ச மாதிரியே பிரசிடென்டோட ஆட்கள் எல்லாம் வந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப வந்தீங்களா, முன்னாடியே பேச விட்டுருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட ப்ராஜெக்ட் அட்லஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா அவங்களுக்கே என்னன்னு தெரியாம திருன்னு முடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. சோ அவங்களால சரியா யோசிக்கவே முடியல. ப்ராஜெக்ட் அட்லஸா அப்படின்ற ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம டேரியஸ் சொல்லிடுறாரு, எங்க 2 பேரையும் கொலை பண்ணவங்க ஒயிட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துடுறாரு. கரெக்டா ஒரு கம்பெனிக்கு வந்ததுமே அங்க ஒரு போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங்ல நம்ம தெரேசாவும் வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா லாஸ்லோவும் எல்லாருமே அந்த கம்பெனியோட பார்ட்னர். லாஸ்லோ இறந்துட்டார்ல, சோ லாஸ்லோவுக்கு அப்புறம் இருக்கிறது லாஸ்லோவோட தங்கச்சியான தெரேசா தான். அதுக்காக தான் அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பக்கம் மீட்டிங் போய்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு கிரேஸை காமிக்கிறாங்க. அவங்க ஹாரிஸ் கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி பிரசிடென்ட் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அதனால அவங்களால சரியா டிசிஷன் எடுக்க முடியல. இப்போ அவங்க ஒரு பகிரங்கமான முடிவு எடுத்திருக்காங்க. வந்துகிட்டு இருக்க எரிக்கலை பத்தி பப்ளிக் கிட்ட அனௌன்ஸ் பண்ண போறாங்களாம், இன்னைக்கே லைவ்ல அந்த விஷயத்த சொல்ல போறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க 2 பேரும் பதறாங்க. ஏன்னா எரிக்கல் வரது மட்டும் பப்ளிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உலகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அங்கங்க போராட்டம் நடக்கும், கலவரம், எவனுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான். இந்த சைடு டேரியஸ் கம்பெனில யார் இந்த போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணான்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம டேரியஸோடைய அங்கிள். அவர் தான் இதுக்கு முன்னாடியே கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சொல்லியிருப்பார்ல, அதுக்காக தான் டேரியஸுக்கு ஆப்பு வச்சு இந்த கம்பெனில இருந்து அவர் சிஇஓ பொசிஷன்ல இருந்து தூக்குறதுக்காக வந்திருக்காரு. என்ன மீட்டிங் பார்த்தா, நம்ம டேரியஸ் அந்த ஆர்க்கை கட்டியிருப்பார்ல, அதுக்கு 2 பில்லியன் செலவாயிருக்கும். அதுல 1 பில்லியனை மட்டும் தான் ஸ்டார்டிங்ல ஹாரிஸ் கொடுத்திருப்பாரு. இன்னொரு பில்லியன் காசை இவர் கம்பெனில இருந்து தான் எடுத்து போட்டு இருந்திருப்பாரு. சோ அதுக்கான ப்ராப்பரான ரெக்கார்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அது ஒரு சீக்ரெட்டான ப்ராஜெக்ட்ல யாருக்குமே தெரியாம கம்பெனி காசு எடுத்து போட்டு தான் அந்த ஆர்க்கை கட்டி இருந்திருப்பாரு. அந்த பாயிண்ட் இந்த அங்கிள் புடிச்சு போட்டு 1 பில்லியன் காசு எங்க போச்சு, தேவையில்லாம இந்த பையன் காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணி கம்பெனியை லாஸ்ல போக வச்சுக்கிட்டு இருக்கான். அண்டு சம்பந்தமே இல்லாம இவனோட டெக்னாலஜியை வச்சுதான் ரஷ்யாவை யூஎஸ் அட்டாக் பண்ணிருக்கான். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறவன் ஒரு சிஇஓவா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் சிஇஓ பொசிஷன்ல இருந்து தூக்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் லியாம் வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொல்றான். என்னட்டு போய் பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லாம கிராவிட்டி டிராக்டர் ஸ்பேஸ்ல போய்கிட்டு இருந்துச்சுல, அதுல இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா, அந்த கிராவிட்டி டிராக்டரை இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எந்த கமாண்ட் கொடுத்தாலும் அது ஏத்துக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு ஒரே
சந்தேகம், நம்ம மேல லான்ச் பண்ணது ரஷ்யாவுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அவங்க ஹேக் பண்ணிருப்பாங்க, யார் ஹேக் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஜோயை காமிக்கிறாங்க. அவ என்ன பண்ணிருப்பா, அவங்க அம்மா ஹாரிஸை லவ் பண்றாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமேட்டு இவ ஃபேஸ்புக்ல ஹாரிஸோட பையனான டிலனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டாங்க போல இருக்கு. அந்த விஷயத்த கிரேஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பயம், ஏன்னா டிலன் வந்துட்டு ஒரு ஹேக்கர் குரூப்ல இருக்கான், கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு குரூப்ல இருக்கான். அதுல போயிட்டு தன்னுடைய பொண்ணு சேர்ந்தா அவளுக்கு தானே பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி வீட்டுக்கு கூட்டு போகலான்னு பார்த்தா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஏன்னா இவங்க அம்மா இவகிட்ட இருந்து நிறைய உண்மைகளை மறைச்சிருப்பாங்க. அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே டிலன் சொல்லியிருப்பான். அதனாலதான் கிரேஸை மதிக்காம அவ வாட்டுக்கு போயிடுறா. சரி, இந்த விஷயத்த பத்தி ஹாரிஸ் கிட்ட பேசலாமே சொல்லிட்டு பார்த்தா ஹாரிஸை காணோம். ஏன்னா அவர் இன்னொரு வேலையில பிஸியா இருக்காரு. என்ன வேலைனா, கிரேஸையும் டேரியஸையும் யாரோ ஒருத்தவங்க கொல்ல சொல்லி ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஆர்டர் கொடுத்திருப்பாங்கல்ல, அவங்கள தேடிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா கண்டுபிடிச்சிடுறாரு. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, கிரேஸை கொலை பண்ண வந்திருப்பாங்கல்ல, அந்த சமயம் ஒயிட் ஹவுஸ்ல யார் யார் இருந்தா, அந்த குறிப்பிட்ட டைம்ல யார் இருந்தா அப்படின்ற லாக தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அதுல கடைசியா இருக்க ஒரு பேரு தான் ராண்டல். உடனே இந்த விஷயத்த ஹாரிஸ் போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ராண்டல் தானே செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், அந்த வேலையில இருந்து அவரை தூக்கிட்டு டெபுட்டியா இருக்க நம்ம ஹாரிஸை தூக்கி அந்த பதவியில போட்டுறாங்க. பதவி உயர்வை நினைச்சு இவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தோட தாண்டி ஒரு பயம். அந்த பயத்தையும் சொல்றாரு பிரசிடென்ட் கிட்ட, நீங்க கொடுக்குற ஸ்பீச்சை கொடுக்காம இருக்கலாமே, இதனால நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா பிரசிடென்ட் கரெக்டா சொல்லிடுறாங்க. நான் அந்த விஷயத்த சொல்லதான் போறேன், மக்களுக்கு தெரிய வேண்டிய உரிமை இது, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்மானமான முடிவுல இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி ராண்டில போய் பாக்குறாரு. நீ தானே கொலை பண்ண, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சு பேசுறாரு. ஆனா ராண்டில் தான் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாரு. என்ன பிடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவங்க 2 பேரையும் கொல்ல சொன்னது நான் கிடையாது, என்னை தாண்டி வேற யாரும் இருக்காங்க, உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஊரே காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் டேரியஸ் பார்த்தா இன்னுமே அந்த கிராவிட்டி டிராக்டரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சுத்தமா முடியல. ஆக்சுவலா இந்த கிராவிட்டி டிராக்டரை லான்ச் பண்ணது வேற யாருக்குமே தெரியாது, ரஷ்யாவுக்கு கூட தெரியாது. அப்படி தெரியாத விஷயத்த ஒருத்தங்க ஹேக் பண்றாங்கன்னா கண்டிப்பா அது ஹேக்கிங்கா இருக்காது, வேற ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு இன்னொரு உண்மை தெரிய வருது. இந்த வேலையை பண்ணது வேற யாரும் இல்ல, யூஎஸ் கவர்மெண்ட் தான். இஎம் டிரைவை உருவாக்குனது நம்ம டேரியஸ், ஆனா இந்த கிராவிட்டி டிராக்டர் உருவாக்குனது கவர்மெண்ட் தான். சோ கவர்மெண்டோட ஒரிஜினலான பிளான் என்னன்னா, எரிக்கல்ல பாதையை விட்டு நவுத்துறது கிடையாது, இந்த கிராவிட்டி டிராக்டரை வச்சு எரிக்கல் மேல மோதி அந்த எரிக்கலை சுக்குநூறா ஆக்கி அப்படி உடஞ்ச பீசஸ கரெக்டா ரஷ்யா சைனா இந்த 2 நாட்டு மேலேயும் உழ வச்சு அந்த 2 நாட்டையுமே க்ளோஸ் பண்றது. யூஎஸ்க்கு இப்ப தற்போதைய எதிரியா இருக்கிறது அந்த 2 நாடு தான். வந்துகிட்டு இருக்க எரிக்கலை வச்சு இந்த 2 நாட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட கொடூரமான பிளான பண்ணியிருந்திருக்காங்க. அந்த விஷயத்த நம்ம டேரியஸ் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா இப்ப இந்த தலைவலியை தாண்டி இன்னொரு பெரிய தலைவலி, அது என்னன்னா இந்த அங்கிள்காரன் பண்றது. இன்னுமே அந்த மீட்டிங்கை வச்சுக்கிட்டு இருக்கான். ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையுமே ஓட்டிங் பண்ண சொல்றான். டேரியஸ சிஇஓ பொசிஷன்ல இருந்து தூக்கணும்ன்றது என்னோட விருப்பம், அதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் வைக்க சொல்லியிருக்கான். நம்ம டேரியஸ் கிட்டயும் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல, அந்த 1 பில்லியன் காசு எங்க போச்சு அப்படின்றத இவரால காட்ட முடியல. சோ வேற வழியே இல்லாம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டேரியஸ சிஇஓ பொசிஷன்ல இருந்து தூக்கிடுறாங்க. டேரியஸுக்கு செம்ம கடுப்பு. இவரோட வாழ்க்கை ஃபுல்லா அர்ப்பணிச்சு பண்ண எல்லா வேலையுமே ஒரே செகண்ட்ல போயிடுச்சு. அதனால இவர் ஒரு பக்கம் டென்ஷன்ல இருக்க, அப்படி இன்னொரு பக்கம் பிரசிடென்ட காமிக்கிறாங்க. அவங்க லைவ்ல பேசுறதுக்காக உட்காந்துடுறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா அந்த எரிக்கல் விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த எரிக்கல் மேட்டரை சொல்ல போகும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலி ஏற்படுது, ஸ்ட்ரோக் வருது. அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல பிரசிடென்ட் இறந்து போயிடுறாங்க. இதனால எரிக்கல் வந்துகிட்டு இருக்க விஷயத்த அவங்களால பப்ளிக் கிட்ட சொல்ல முடியல. அடுத்து வைஸ் பிரசிடென்டா இருக்கிறவரு இப்ப புது பிரசிடென்டா மாறிடுறாரு. இவரோட பேரு பெனட். கிளாருக்கு சரியான சந்தோஷம் இந்த பிரசிடென்ட் வந்ததுல. ஏன் இவ இவ்வளவு சந்தோஷப்படுறான்னு தெரியல. அடுத்து ஹாரிஸை கூப்பிட்டு வச்சு இவங்க 3 பேரும் தனியா ஒரு மீட்டிங் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெசிஸ்ட் ஹேக்கர் குரூப்பை பத்தி தான் பேசுறாங்க. என்னதான் நம்ம கிராவிட்டி டிராக்டரை லான்ச் பண்றதுக்கு அந்த ரெசிஸ்ட் குரூப் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்க நம்ம நாட்டுக்கு டேஞ்சரஸ். ரஷ்யா நாட்டையே மொத்தமா அவங்களால ஹேக் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பா நம்ம நாட்டையும் அவங்களால ஏதாச்சும் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள தடுக்கணும், மொத்தமா அவங்கள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா வந்து இந்த பெனட் பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்காரு. அந்த குரூப்ல முக்கியமான சில தலைங்களோட போட்டோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில போட்டோஸை ஹாரிஸ் கிட்ட கொடுக்குறாரு. அந்த போட்டோவை பார்த்தா அதுல இருக்கிறது வேற யாரும் இல்ல, ஹாரிஸோடைய பையன் டிலன். தன்னோட பையன்றது இவருக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாதுல. எப்படியாச்சும் தன்னோட பையனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த போய் கிரேஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் என்னோட பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்து, அவ தெரியாம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் டேரியஸ். இப்ப இவரு சிஇஓ கிடையாது, ஆனா திரும்பி இவருக்கு அந்த சிஇஓ பொசிஷன் வரணும்னா $1 பில்லியன் இவர் எப்படி செலவு பண்ணாரு, எதுல செலவு பண்ணாரு அப்படின்ற ப்ராப்பரான எவிடன்ஸை காட்டணும். அதை காட்டிட்டாருன்னா இவர் திரும்பி சிஇஓ பொசிஷனுக்கு வந்துடலாம். அதனால என்ன பண்றாரு, தெரேசா இருக்கால அவளை மட்டும் கூட்டு போயிட்டு அந்த ஆர்க்கை காமிக்கிறாரு. இதுக்காக தான் நான் அவ்வளவு காசை செலவு பண்ணேன் அப்படின்ற
மாதிரி உண்மையை சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம கிரேஸ் எப்படியாச்சும் தன்னோட பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த குரூப் எங்க இருக்காங்கன்ற லொகேஷன் தெரியல. டேரியஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ள வராங்க. வந்தோடனே பார்த்தா செக்யூரிட்டி பிரீச் ஆகுது. இவங்கள உள்ளவே விட மாட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இவங்களோட போனே ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. மைக்ரோஃபோனை வச்சு இவங்க பேசுற எல்லாத்தையுமே போன் மூலியமா கேட்டுட்டு இருக்காங்க. இதை பண்ணது வேற யாரும் இல்ல, இவங்களோட சொந்த பொண்ணு ஜோயி தான். ஒரு வாட்டி காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே தெரியாம மைக்ரோஃபோனை செட் பண்ணிட்டா போல இருக்கு. சரி, இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதுல இருந்து வேற ஒரு இடத்துக்கு இந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகி போகும்ல, அந்த லொகேஷனை தேடி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்குது. வேகமா இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. உள்ள போறது ஹாரிஸ் மட்டும்தான். ஹாரிஸ் உள்ள போயிட்டு டிலன் கிட்ட பேசுறாரு. இவர் எவ்வளவு பேசி பார்த்தாலும் டிலன் அந்த குரூப்ல இருந்து வெளியே வரதா இல்ல. அதனால வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு வராரு. கவர்மெண்ட் எல்லாரும் உங்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல இருக்காதீங்க, எஸ்கேப் ஆகி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி லியாம காமிக்கிறாங்க. ஆல்ரெடி லியாமுக்கும் ஜில்லியனுக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு, அதனால பேசிக்காமலே இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு இந்த சண்டையை முடிச்சு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு லியாம் போயிட்டு ஜில்லியன் கிட்ட பேசுறான். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நம்ம பிரேக் எடுக்கலாம். நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜில்லியனை பார்க்கு கூட்டு போயிட்டு அவங்களோட சின்ன சின்ன பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா ஃபில் பண்ணிக்கிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜில்லியன் வந்துட்டு அவங்களோட ஒரு சின்ன ஆசையை சொல்றாங்க. இவங்களோட ஆசையே என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட ஃபேமிலியா ஜாலியா வாழணும். இதுதான் இவங்களுடைய ஆசை. ஆனா அது நடக்குமான்றது தெரியல. ஏன்னா எரிக்கல் வந்துகிட்டு இருக்கு. அந்த எரிக்கல்ல இவங்களால தடுக்க முடியுமான்னு தெரியல. இதை நினைச்சு ஜில்லியன் ஃபீல் பண்றத லியாம் பார்த்துட்டு சரி விடு, நீ ஆசைப்பட்டல, இன்னைக்கே நம்ம கல்யாணத்தை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா லியாம் அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு போறான். லியாமோட அம்மாக்கும் லியாமுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆமா, உண்மையிலே பயாலஜிக்கலா சம்பந்தம் இல்ல. ஏன்னா இது அவங்க வளர்ப்பு தாய் மட்டும்தான். லியாமோட அம்மா அப்பா யாருன்னே தெரியாது. ஒரு நாள் இவங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வெளியே ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கு. யாருன்னு போய் பார்த்தா அதுதான் நம்ம லியாம் கை குழந்தையா இருந்திருக்கான். ஏதோ ஒரு டீனேஜ் பொண்ணு தப்பு பண்ணிட்டு குழந்தை பிறந்துச்சு போல, அதை வளர்க்க முடியாம இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைய எடுத்து இந்த அம்மா தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ இப்போ நம்ம லியாமோட அம்மா வேற யாரும் இல்ல, இவங்க தான். அவங்க கிட்ட திடுதிப்புன்னு போயிட்டு கல்யாணம்னு சொன்னோடனே அவங்க மிரண்டுறாங்க. ஏய், என்னடா கல்யாணம்னா உனக்கு என்ன சாதாரண விஷயமா? உங்க 2 பேரோட ஃபேமிலி கிட்ட பேசி ஃபேமிலியா தாண்டா கல்யாணம் நடக்கணும். நீ வாட்டுக்கு வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படியா அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிடறாங்க. அவங்க அம்மாவும் சரி ஓகே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ரிங் எடுத்து கொடுத்து கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகும் போது கடைசி நேரத்துல ஜில்லியன் ஓடி போயிடுறா. இல்ல, எனக்கு என்னமோ இது சரிப்படுற மாதிரி இல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. என்னன்னு கேட்டா கல்யாணம்ன்றது ஒரு பெரிய விஷயம். நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த ஃபியூச்சர் உன் கூட தான். அது கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம 2 பேரோட குடும்பத்துக்கு முன்னாடிதான் நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியாமோட அம்மா சொன்ன விஷயத்தையே அவ ஃபாலோ பண்றான். அப்படியே இந்த பக்கம் டேரிஸை காமிக்கிறாங்க. தெரேசா கிட்ட எப்படியே உண்மையை சொல்லிடுறாரு. ஆனா இந்த விஷயத்த அப்படியே அவங்க அங்கிள் கிட்ட சொல்ல முடியாதுல. இருந்தாலும் அவருக்கு எப்படியாச்சும் புரிய வைக்கணுமேன்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போறாரு. ஒருவேளை ஆர்க்க காமிக்கு தான் கூப்பிட்டு போறாருன்னு பார்த்தா ஃபிளைட்ல எங்கேயோ கூப்பிட்டு போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்ஜின் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மேல இருந்து ஃபிளைட்டை கீழே விழுக வைக்கிறாரு. இப்ப சொல்லுங்க அங்கிள், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன வம்பு இழுத்துட்டே இருக்கீங்க? நான் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதா? என்ன நீங்க தானே வளர்த்தீங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? ஒழுங்கா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற உண்மையை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் இங்கேயே சேர்ந்து செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு இருக்கிற இன்ஜின் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த பிளேனும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துகிட்டே இருக்கு. அங்கிளுக்கு பயம் தாங்கல. அந்த பயத்திலேயே உண்மையை சொல்லிடுறாரு. சோ இவர் ஏன் இப்படி வன்மம் புரிஞ்சு வெஞ்சன்ஸா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா டேரியஸோட அம்மாவை ஃபர்ஸ்ட் இவர் தான் லவ் பண்ணியிருந்திருப்பாரு. லவ் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள கல்யாணம் பண்ணலாம் நினைக்கும் போது அப்பதான் நம்ம டேரியஸோட அப்பா உள்ள வந்து அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாரு. அதுல இருந்துதான் இந்த அங்கிளுக்கு ஒரு காண்டு. என் லவரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இல்லடா, இப்போ உன் குடும்பத்தை நான் உன்கிட்ட இருந்து பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம டேரியஸை தனியா பிரிச்சு கூப்பிட்டு வந்து இவர் வளர்த்து இருந்திருப்பாரு. ஆனா அந்த வன்மத்தையுமே தாண்டி டேரியஸ் மேல உண்மையான பாசத்தோட தான் வளர்த்து இருந்திருப்பாரு, தன்னோட சொந்த பையன் மாதிரி. இது எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமா அந்த அங்கிள் எமோஷனல் ஆகிட்டு இருக்க, ஓஹோ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேன் கரெக்டா கீழே மோத போற சமயத்துல டேரியஸ் எப்படியோ பிளேனை கண்ட்ரோல் பண்ணி மேல ஏத்திடுறாரு. இங்க கீழே இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்க அப்படியே பூமியை விட்டு ஸ்பேஸ காமிக்கிறாங்க. அப்படியே பொறுமையா அழகா எந்த ஒரு சத்தமும் போடாம நம்ம பூமி மேல மோதுறதுக்காக அந்த சாம்சன் என்ற எரிக்கல் வந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்துகிட்டு இருக்க எரிக்கல் மேல சின்னதா ஒரு எரிக்கல் வந்து படுது. சரி, இந்த மாதிரி இன்னொரு கல் வந்து மோதுதே, இது கொஞ்சம் டைரக்ஷன் மாறும் இல்ல திரும்பும், லைட்டா ஸ்பீடு குறையும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒண்ணுமே ஆகல. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அது வாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது கிட்ட இருந்து தான் தப்பிக்கணும்னு பூமியில இருக்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பெனட்டை காமிக்கிறாங்க. அவரை ஹேக்கர்ஸ் குரூப்பை முடிச்சு வைக்கிறதுக்காக டீம் அனுப்பி விட்டுருக்காரு புள்ள. அவங்க எல்லாருமே போயிட்டு அந்த பில்டிங் ஃபுல்லா பாம்பை வச்சு பில்டிங்கே ஃபுல்லா வெடிச்சு செதற வைக்கிறாங்க. இதனால அதுக்குள்ள இருந்தா 6 பேர் இறந்துட்டாங்க. ஒருவேளை ஜோயியும் இறந்திருப்பாளோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி கிரேஸை காமிக்கிறாங்க. பதட்டமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு. அந்த இடத்துக்கு கரெக்டா ஜோயி வரா. சோ அவ சாவல புள்ள
இருக்கு. ஆனா வந்தவ அழுதுகினே வரா. எதனாலன்னு பார்த்தா இவளை காப்பாத்தினது டிலன் தான். வீட்டுக்கு பத்திரமா போன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு, ஆனா அவனோட டீமுக்கு நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல இருந்துட்டான் புள்ள. சோ அந்த பில்டிங் தான் இப்ப வெடிச்சு செதற வச்சிட்டாங்களே. அங்க இறந்த 6 பேர்ல டிலனும் ஒருத்தவன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி அழுவுறா. ஹாரிஸும் அங்கதான் இருக்காரு. இந்த விஷயத்த கேட்டு உடஞ்சு போயிடுறாரு. எத்தனை வாட்டி அவன் கிட்ட சொன்ன அந்த குரூப் விட்டு வெளியே வர சொல்லி கேட்டானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டேரியஸ். என்ன விஷயத்துக்காக வந்திருக்காருன்னு பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல சாம்சன் மேல ஒரு எரிக்கல் மோதிச்சு, அந்த விஷயத்த தான் சொல்றாரு. சோ இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, வந்துகிட்டு இருக்க எரிக்கல்ல ஈஸியா கிராவிட்டி டிராக்டரை வச்சு டைரக்ஷனை மாத்தி விட்டுறலாம் அப்படின்றதுதான் இவங்களோட பிளான். ஆனா கவர்மெண்ட் என்ன பிளான் போட்டிருப்பாங்க, கிராவிட்டி டிராக்டரை எரிக்கல் மேல மோத வச்சு அதை ரஷ்யா அண்ட் சைனா மேல விழ வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா சப்போஸ் கவர்மெண்ட் நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா அதுல ஒரு பலனுமே இல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய எரிக்கல் வந்து மோதியே அந்த சாம்சனுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படி இருக்கிறப்ப இவங்க அனுப்புன ராக்கெட் போய் அந்த எரிக்கல் மேல மோதினா ஏதாச்சும் ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அந்த சாம்சன் எரிக்கல்குள்ள கண்டிப்பா அயன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. நீங்க போட்ட பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகாது. தயவு செய்து அந்த கிராவிட்டி டிராக்டரை என்கிட்ட கொடுங்க, கண்ட்ரோலை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துலதான் ஹாரிஸ் சொல்றாரு இதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையா, வேற யாரோ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அண்ட் இன்னொரு மெயின் டவுட் இவருக்கு என்னன்னா, பிரசிடென்டோடைய இறப்புல இவருக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா சாதாரண மனுஷங்க இறந்துட்டாலே அட்டாப்சி பண்ணுவாங்க. இங்க ஒரு நாட்டுடைய பிரசிடென்ட்டே இறந்திருக்காங்க, அவங்களுக்கே அட்டாப்சி பண்ணாம அவசர அவசரமா போய் புதைச்சிட்டாங்களாம். அதனாலதான் இவருக்கு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை பிரசிடென்ட்டை யாராச்சும் கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பிரசிடென்ட் புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து தோண்டி எடுத்து அட்டாப்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. அதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வேற யாரு, நம்ம கிரேஸோடைய அப்பா தான். அவரும் என்ன ஏதுன்னு எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாரு. யாருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அவங்களுக்கு தான் ஆபத்து, அதனால என்னெல்லாம் கேட்க மாட்டேன், நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டல, சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு டீமை ரெடி பண்ணி கூட்டு போய் பிரசிடென்ட் புதைச்ச இடத்துல தோண்டி வெளியே எடுத்து பார்த்தா உள்ள காலியா இருக்கு. சோ பிரசிடென்ட்ட வேற எங்கேயோ புதைச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை கண்டுபிடிக்கணுமே சொல்லிட்டு இதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தவனை பிடிச்சு, அதாவது ஒயிட் ஹவுஸ்ல இருக்க ஒரு மெயினான ஒருத்தவனை பிடிச்சி அவனை மிரட்டி கேக்குறாங்க. அப்ப அந்த பையன், உங்களுக்கு என்ன பிரசிடென்ட்ட பார்க்கணும் அவ்வளவுதானே, வாங்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் காமிக்கிறான். அங்க போயிட்டு பார்த்தா பிரசிடென்ட் உயிரோட இருக்காங்க, இன்னும் சாகல. சோ ஹாரிஸ் நினைச்சது உண்மைதான், பிரசிடென்ட் சாகல, யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. மெர்க்குரி இருக்குல்ல, அது பிரசிடென்ட்டுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு கலந்து சாப்பிட கொடுத்துருக்காங்க போல. சோ அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனாலதான் பிரசிடென்ட்டுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மறந்து போயிடுவாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதுனே அவங்களுக்கு தெரியாது. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மெர்க்குரி தான். யார் இந்த வேலையை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது நம்ம ஹாரிஸுக்கு மட்டும் கரெக்டா தெரியுது, கண்டிப்பா இது பண்ணது கிளாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் நினைக்கிறாரு. அப்படியே அங்க கட் பண்ணி அமண்டாவை காமிக்கிறாங்க. இவ சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கு, எப்படியாச்சும் கவர்மெண்ட் என்ன மறைக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்கா, பிரசிடென்ட் ஏதோ ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தானே லைவ் வந்திருப்பாங்க, அப்பதான் அதை சொல்ல முடியாம இறந்து போயிருப்பாங்க. அந்த விஷயத்த என்னன்னு கண்டுபிடிச்சு நம்மளோட நியூஸ்ல தான் ஃபர்ஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா, பிரசிடென்ட்டுக்கு ஸ்பீச் ரைட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, என்னென்ன பேசணும் அப்படின்றத ஒருத்தவங்க தனியா எழுதி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு பார்த்தா உண்மை தெரியுமேன்னு சொல்லிட்டு நைஸா போய் பேசி ஃப்ரெண்டு பிடிச்சி கடைசியா பிரசிடென்ட் என்ன பேசணும்னு நினைச்சாங்களோ அந்த ஸ்பீச்சை வாங்கிடுறான். ஆனா அதுல நிறைய கோட் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் தெரியும். இதை எப்படி நம்ம டீ கோட் பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பிரசிடென்ட் எப்பயுமே அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு பைபிள் கிடைக்குது. அதுல இருக்க பேஜ் நம்பர், லைன் நம்பர் அது எல்லாத்தையுமே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி மேட்ச் பண்ணும்போது இவளுக்கு ஒரு வழியா அந்த உண்மை தெரிஞ்சிருது. பூமியை நோக்கி எரிக்கல் வந்துகிட்டு இருக்கிறதும் அதை பத்தி தான் பிரசிடென்ட் சொல்ல வந்தாங்க அப்படின்றதையும் அவ தெரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் இதை நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு கிரேஸை கூப்பிட்டு கேட்கிறா. அவங்களும் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுறாங்க. ஆனா அதை தயவு செய்து பப்ளிக்ல போட்டுறாத, போட்டா என்ன ஆகுன்றது உனக்கு தெரியும், பார்த்து நடந்துக்கோ, எதுவும் எசங்க மொசக்கா பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கே ஒரே கில்ட்டா இருக்கு, இன்னும் எத்தனை பேர்கிட்ட தாண்டா அந்த உண்மையை மறைக்கிறது, ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிட்டு இருக்கு. சோ மத்தவங்க நம்ம பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே இந்த விஷயத்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு கிரேஸ் அவங்க பொண்ணு கிட்டே அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த உண்மையை சொல்லிட்டு நேரா டேரியஸை போய் மீட் பண்றாங்க. அங்க போனா டேரியஸ் ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. இப்போதைக்கு அந்த கிராவிட்டி டிராக்டரை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, யூஎஸ் கவர்மெண்ட் தான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த கிராவிட்டி டிராக்டரை நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கிரேஸோட கையில சின்னதா ஒரு சிப்பு மாதிரி இன்சர்ட் பண்ணி அனுப்புறாரு. இது அங்க இருக்க கம்ப்யூட்டர் கிட்ட கொண்டு போய் கொஞ்ச நேரம் வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே இதுல அப்லோட் ஆயிடும். அதை வச்சு இவர் ஈஸியாவே கிராவிட்டி டிராக்டரை இவர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. கிரேஸும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க. எப்படியோ அங்க இருக்க யாருக்கும் சந்தேகம் வராம ஃபைல் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அந்த ஃபைல்ஸை வச்சு டேரியஸ் எப்படியோ கிராவிட்டி டிராக்டரை இவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஆனா அப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த அடுத்த நிமிஷமே இவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த டெஸ்ட் ஏஐ மொத்தமா கிராஷ் ஆயிடுது. கண்டிப்பா இந்த விஷயத்த ரெசிஸ்ட் தான் பண்ணிருப்பாங்க. அவங்கள தாண்டி வேற யாருமே இவ்வளவு அட்வான்ஸ்டான கம்ப்யூட்டரை கிராஷ் பண்ண
முடியாது. அப்படியே இன்னொரு பக்கம் எல்லா உண்மையும் தெரிஞ்ச அமாண்டாவை காமிக்கிறாங்க. சரியான பயத்துல இருக்கா. என்னதான் கிரேஸ் பப்ளிக் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்லியிருந்தாலும் இவ பப்ளிக் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. ஏன்னா பிரசிடென்ட்டே அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுதான் லைவ் வந்திருப்பாங்க. அதனால நம்ம அந்த விஷயத்த சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த எரிக்கலை பத்தின ஆர்டிக்கல் எழுதி அதை இமெயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு சென்ட் பட்டனை அழுத்த போகும்போது டக்குன்னு அந்த இடம் ஃபுல்லா அலாரம் அடிக்கப்படுது. ஏதோ எமர்ஜென்சி போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா இவ மட்டும் இமெயில் அனுப்பிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த சமயம் எவனோ ஒருத்தவன் கண்ணோட உள்ள வந்து அமாண்டாவை சுட்டுறான். அதை தடுக்க வந்த பாஸுக்கும் ஒரு சுடு. அவ்வளவுதான், 2 பேரையும் சுட்டு தள்ளிட்டு அந்த இடத்தையே கொளுத்தி விட்டு போயிடுறான். பட் இருந்தாலும் அடிப்பட்ட அமாண்டா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா எஞ்சி அந்த சென்ட் பட்டனை மட்டும் தட்டி விட்டு இறந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி கடல் பகுதியை காமிக்கிறாங்க. யூஎஸ் மிலிட்டரியோட ஒரு ஷிப்பு போய்கிட்டு இருக்கு. போயினே இருக்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு மிசைல் வந்து விழுந்து அந்த ஷிப்பே வெடிச்சு செதறுது. இந்த காரியத்தை யார் பண்ணிருப்பா? கண்டிப்பா ரஷ்யா தான். அதே மாதிரிதான் யூஎஸ் கவர்மெண்ட்டும் நினைக்கிறாங்க. ரஷ்யா தான் இந்த அட்டாக்கை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பி சண்டை போடலாமா இல்ல டிஃபென்ஸ் மோடுக்கு போலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அப்படியே நம்ம லியாம காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், டெஸ்டோடைய கோட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு என்ன ஆச்சு, ஏன் கிராஷ் ஆச்சு, யார் கிராஷ் பண்ணான்னு கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு கோட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு கமாண்ட் போயிருக்கு. என்ன கமாண்ட்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஷிப்பை வெடிக்க வச்சாங்கல்ல, அது ரஷ்யா கிடையாது, இந்த டெஸ்ட் தான். இந்த வேலையை பண்ணது வேற யாரும் இல்ல, ரெசிஸ்ட் குரூப் தான். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டெஸ்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் மூலியமா ஒரு மிசைலை லான்ச் பண்ணி ஷிப்பை வெடிக்க வச்சிருந்திருக்காங்க. அப்படியே அதை வந்து ரஷ்யா பண்ணாங்கன்னு ரஷ்யா மேல பழி போட ட்ரை பண்ணியிருக்காங்க. இது லியாமுக்கும் டேரியஸுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த விஷயம் தெரியாம அந்த பக்கம் யூஎஸ் கவர்மெண்ட் நம்ம பெனட் எல்லாருமே திரும்பி நம்மளும் மிசைல் அனுப்பணும், சண்டை போடணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்ட் கதையை முடிக்கணும், அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து முதல்ல அவங்கள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியாம் அவங்க லொகேஷனை ட்ராக் பண்ண ட்ரை பண்றா. முடியல. சரி அமாண்டா கிட்ட கேட்டு பார்க்கலாமே சொல்லிட்டு அமாண்டாக்கு கால் பண்ணா எடுக்கவே இல்லை. அங்க நடந்தது இவனுக்கு தெரியாது போல இருக்கு. இவனும் ஏன் இவ எடுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அதான் பில்டிங்கே ஃபுல்லா எரிஞ்சு போயிடுச்சுல. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம லியாம் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே கால் பண்ணிக்கிட்டே இருக்க அமாண்டாக்கு. அப்போ போன் அடிக்குது. இது எங்க இருந்து அடிக்குதுன்னு பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாருமே எவிடன்ஸ்னு சொல்லிட்டு அந்த போனை மட்டும் தனியா எடுத்து வச்சிருந்திருக்காங்க. அமாண்டாவை காணோம், செத்துட்டாளா இல்ல உயிரோட இருக்காளான்னு தெரியல. அவ போன் மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் லியாம் எடுத்துட்டு போயிடுறான். அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி இந்த பக்கம் ஹாரிஸை காமிக்கிறாங்க. ஹாரிஸ் இப்ப நம்ம பிரசிடென்ட கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அவங்களும் அப்படியே பப்ளிக் கிட்ட போய் காமிச்சிடலாம். பெனட் தான் அந்த பதவிக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா பெனட் விடுவானா? கொல்ற அளவுக்கு போயிட்டான். கண்டிப்பா இவங்க வெளியே வரதை தடுப்பான். சோ ஃபர்ஸ்ட் அவனை நம்ம கிட்னாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளானுக்கு ஹெல்ப் பண்ண போறது யாரு? வழக்கம் போல நம்ம கிரேஸோடைய அப்பா தான். ஃபர்ஸ்ட் நான் மொபைல் நம்பரை மாத்தணும்டா. எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிட்டு இருக்கீங்க, ஒரு சிஐ ஏஜென்ட்ட போய் கிட்னாப் பண்றதுக்கு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா? சரி ஓகே, யாரை கிட்னாப் பண்ணும் அப்படின்னு கேக்குறாரு. வேற யாரு, நம்ம பிரசிடென்ட் தான் சொன்னோன்னே அடா பாவீங்களான்ற மாதிரி பாக்குறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் லியாம காமிக்கிறாங்க. அமாண்டாவோட போன் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா ரெசிஸ்டோடைய ஒரு கனெக்ஷன் மாதிரி கிடைக்குது. அந்த கனெக்ஷனை வச்சு ரெசிஸ்ட் குரூப் கிட்ட பேச முடியுது. சோ நம்ம டேரிஸ் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாரு. நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணீங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். சோ ஒழுங்கா நீங்க எங்க இருக்கீங்களோ நான் வந்து மீட் பண்ணணும், இல்லனா என் நடவடிக்கைகள் வேற மாதிரி மாறும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன பண்றாங்க, ரெசிஸ்ட் குரூப்ல இருந்து அவங்க இருக்கக்கூடிய லொகேஷன் அனுப்புறாங்க. டேரிஸும் லியாமும் வேகமா கிளம்பி அங்க போறாங்க. போய் பார்த்தா ஒரே வெட்ட வெளியா இருக்கு. ஒரே ஒரு பெட்டி தான் இருக்கு. என்னடா அது பெட்டின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா உள்ள ஒரு கண்ணாடி. இந்த கூலிங் கிளாஸ்க்காக நம்மள வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போடும் போதுதான் தெரிய வருது அது சாதாரண கூலிங் கிளாஸ் கிடையாது, அதுவும் ஒரு டெக்னாலஜி. நம்ம டேரியஸோட டெக்னாலஜி தான். ஆனா அதை வந்து அவர் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்காம இருந்திருப்பாரு. சோ இவர் அபிஷியலா லான்ச் பண்ணாத டெக்னாலஜியே அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த கண்ணாடியை போட்டோடனே அப்படியே ஹாலோகிராம்ல ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, ஒரு வயசான லேடி. அவங்க கிட்ட நம்ம டேரிஸ் கேக்குறாரு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன வேணும், என்ன கொடுத்தா நீங்க கம்முன்னு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒண்ணும் வேணாம், உங்ககிட்ட இருக்க அந்த டெஸ்ட் ஏஐ மட்டும் தான் வேணும், அதை கொடுத்துட்டா நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்களா. லியாம் வந்துட்டு இல்ல வேணான்றாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மோசமானவங்க, அவங்க கிட்ட இவ்வளவு பவர்ஃபுல்லான ஏஐ கொடுத்தா என்ன வேணா பண்ணலாம்ல, அதனால லியாம் வேணான்னு சொல்றான். பட் டேரியஸுக்கு வேற வழி இல்ல. இப்போதைக்கு இவருக்கு முக்கியமானது இந்த கம்ப்யூட்டர் கிடையாது, மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு ஏஐ அவர் உருவாக்கிக்கலாம். ஆனா இப்ப மேல இருக்க கிராவிட்டி டிராக்டர் தான் இவருக்கு முக்கியம். சோ இந்த ரெசிஸ்ட் குரூப் கேட்ட மாதிரியே டெஸ்ட் ஏஐ இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கிராவிட்டி டிராக்டரோட கண்ட்ரோல டேரியஸ் வாங்கிக்கிறாரு. அப்படியே அங்க கட் பண்ணா ஒயிட் ஹவுஸ்ல இருக்க பெனட்டை காமிக்கிறாங்க. திபுன்னு எல்லா செக்யூரிட்டிஸும் ஓடி வந்து ஆபத்து, சீக்கிரம் வாங்க, ரஷ்யா அட்டாக் பண்ண போறாங்களாம், உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு பெனட்டா அங்க இருக்க சீக்ரெட் டனல் வழியா கூட்டு போறாங்க. ஆனா அது கூட்டு போறதே கிட்னாப் பண்றதுக்கு தான். அது தெரியாம இவர் சோலோவா போய் மாட்டிக்கிறாரு. கிரேஸோட அப்பா ரெடியா அங்க ஆளுங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பெனட் வந்தோடனே அலைக்கா அவரை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம பிரசிடென்ட்டும் ஒயிட் ஹவுஸ்குள்ள போயிட்டு போகும்போதே அவங்க மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துட்டு போய் அங்க இருக்கவங்க கிட்ட காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பெனட் தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணா, அவன் தான் எனக்கு
பாய்சன் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி எல்லா சர்டிபிகேட்டும் காமிச்சு இவங்க திரும்பி அவங்களோட பழைய பதவிக்கே போயிடுறாங்க. இப்படி இந்த பிரசிடென்ட் அனுப்பி வச்சுட்டு ஹாரிஸ் திரும்பி போகலாம்னு நினைக்கும் போது கரெக்டா கிளார் கன்னை வச்சு மிரட்டுறா. சோ பிரசிடென்ட்டை போட்டு தள்ள பிளான் பண்ணது கிளாரும் பெனட்டும் 2 பேரும் சேர்ந்துதான். அது மட்டும் இல்ல, கிராவிட்டி டிராக்டரை எரிக்கல் மேல மோத வச்சு அந்த பீசஸ ரஷ்யா அண்ட் சைனா மேல விழ வைக்கணும்னு பிளான் பண்ணதும் இவங்க 2 பேரும் தான். நம்ம நாட்டோட நல்லதுக்கு தான் இப்படி பண்ண. அந்த 2 கண்ட்ரீஸும் வளர்ந்துகிட்டு இருக்காங்க, வளர்ந்தா அது நம்ம நாட்டுக்கு தான் ஆபத்து, அதனாலதான் நான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிஸே கொல்றதுக்காக கண்ணை வச்சு நின்னுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு கிரேஸ் வந்து அவங்க கிளாரை சுட்டு சாவடிச்சு ஹாரிஸை காப்பாத்திடுறாங்க. அப்படி அங்க கட் பண்ணி திரும்பி ஒயிட் ஹவுஸை காமிக்கிறாங்க. உள்ள நம்ம பிரசிடென்ட் வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே இன்னொரு பகிரங்கமான நியூஸ் என்னன்னு பார்த்தா, ரஷ்யாவோட ஷிப் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிருக்காங்க போல அந்த ரெசிஸ்ட் குரூப். அந்த பழைய தூக்கி யூஎஸ் மேல போட்டிருக்காங்க. சோ இந்த 2 நாட்டுக்குமே, ரஷ்யா யூஎஸ் இந்த 2 நாட்டுக்கும் சண்டை வரதுக்காக தான் அந்த ரெசிஸ்ட் குரூப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு போல. இதெல்லாம் பாக்குற டேரியஸ் முடிவு பண்ணிடுறாரு, இவங்களை நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. எரிக்கல் வந்து பூமியை அழிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களே 3ஆம் உலக போர் நடத்தி உலகத்தை அழிச்சிருவாங்க. சோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பா உலகம் அழியதான் போகுது. அதனால நம்மளோட பிளானையே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அந்த ஆர்க்ல 160 பேரை அனுப்பி அவங்கள மட்டுமாச்சு காப்பாத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி, அதாவது எரிக்கல் வந்துகிட்டு இருக்க அந்த விஷயத்த பத்தி கம்பெனில இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்ச 160 பேரை ஆர்க்ல அனுப்ப சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம பிரசிடென்ட் வேற லைவ் வராங்க. இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ரெசிஸ்ட் குரூப் தான் 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை வரதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளோட எதிரி அந்த ரெசிஸ்ட் தான், அவங்களதான் நம்ம தடுக்கணும். பூமியை நோக்கி எரிக்கல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்குள்ள அங்க எமர்ஜென்சி அலர்ட் அடிக்கப்படுது. என்னன்னு பார்த்தா, இங்க யூஎஸ் நோக்கி 4 மிசைல் வந்துகிட்டு இருக்கு. அதை அனுப்புனது ரெசிஸ்டா ரஷ்யாவான்னு தெரியல. ஆனா நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாருமே சேஃபான இடத்துக்கு போக சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் பெனட் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்த விட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுறான். சில பேர் திடுதிப்புன்னு வந்து அங்க பாதுகாப்புக்கு இருந்த எல்லாருமே சுட்டு தள்ளிட்டு பெனட்டை காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. இன்னும் 27 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள மிசைல் வந்துரும். சோ இவங்களுக்கும் வேற வழி இல்ல. அந்த வர மிசைல தடுக்கணும்னா இவங்களும் திரும்பி பதிலுக்கு அட்டாக் பண்ணி ஆகணும். அந்த மிசைல வெடிக்க வைக்கணும். அந்த அட்டாக் பண்ணக்கூடிய ஆர்டரை பிரசிடென்ட் கொடுத்துட்டு எல்லாருமே பங்கருக்கு போறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹாரிஸ், கிரேஸ் இவங்களும் போறாங்க. அதை இந்த பிரசிடென்ட் தடுக்கிறாங்க. நீங்க எங்க கூட வரக்கூடாது, உங்களுக்கு போக வேண்டியதுக்கு வேற ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்கு கிட்ட போக சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா, டேரியஸ் அந்த விஷயத்த சொல்லிடுவாரு. சீக்கிரட்டா சால்வேஷன்ன்ற ஒரு ஆர்க்கை ரெடி பண்ணிருக்கேன், அதுல 160 பேரை தப்பிச்சு போகிறதுக்காக இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே பிரசிடென்ட் கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. அதனாலதான் இந்த பிரசிடென்ட் இவங்க 2 பேரையுமே ஆர்க்குக்கு போக சொல்றாங்க. ரெக்வஸ்டா கேட்டா பரவாயில்ல, ஆனா பிரசிடென்ட்டா ஆர்டர் கொடுக்குறாங்களா, அதனால இவங்க 2 பேரால எதுவும் சொல்ல முடியல. இந்த பக்கம் டேரியஸ் எல்லாருமே அந்த பங்கருக்குள்ள இருக்க ஆர்க்ல ஏத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வருது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹாரிஸும் கிரேஸும். எப்படியோ கடைசியில நம்ம டேரியஸ் போட்ட பிளான் ஆச்சும் சக்சஸ் ஆயிடுச்சு. இவங்க எல்லாருமாச்சும் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு கஷ்டமான விஷயம் நடக்குது. என்னன்னா, இந்த ஆர்க்ல போறதுக்கு வந்து 160 பேரை செலக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருமே மெடிக்கலா ஃபிட்டா இருக்கணும். சோ நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் அந்த ஆர்க்குள்ள போக வைப்பாங்க. அதுல எல்லாருமே பாஸ் ஆயிருப்பாங்க. ஜில்லியன், லியாம், கிரேஸ், ஹாரிஸ் இவங்க எல்லாருமே பாஸ் ஆயிருப்பாங்க. ஆனா நம்ம டேரியஸ் குவாலிஃபை ஆயிருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளமை சரி பண்ணவே முடியல. அதனால மெடிக்கலி அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இவரால அந்த ஆர்க்குல போக முடியாது. இது தெரியாதவனே கிரேஸ் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. வெளியே வந்துட்டு அழுகுறாங்க. அப்புறமா எப்படியே டேரியஸ் போய் அவங்கள கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி உள்ள அனுப்பி வச்சிடறாங்க. கிரேஸ் உள்ள வராங்க. அங்க இருக்க ஆர்க்க பார்த்து 2 பேரும் அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வீடியோ பிளே ஆகுது. நம்ம டேரியஸ் தான் பேசுறாரு. இங்க உள்ள இருக்க எல்லாருமே சாதாரணமான மனுஷங்க தான், ஆனா எல்லாருமே டேலண்ட் ஆனவங்க. இங்க இருக்க ஒருத்தங்களும் ஆர்டிஸ்ட், மியூசிக், டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே தேர்ச்சி பெற்றவங்க. இங்க இருந்து கிளம்பி மார்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா அங்க 3 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான சப்ளைஸ் எல்லாமே இதுக்குள்ளவே இருக்கு. இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை என்னால மாத்த முடியாது, ஆனா இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸை என்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் ஆகுது. உடனே அந்த இடத்துல ஒரு மியூசிக் பிளே ஆயிட்டு ஒரு பார்ட்டி ஆல் மாதிரி இருக்கு. எல்லாருமே அப்படியே அவங்களோட கஷ்டத்தை மறக்கிறதுக்காக அப்படியே ஸ்லோவா அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லியாமும் ஜில்லியனும் ஆடிக்கிட்டு இருக்க போது திடீர்னு லியாமுக்கு ஏதோ ஒண்ணு தோணுது. சாரி ஜில்லியன், என்னால உன் கூட வர முடியாது, நான் டேரியஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், என்ன தயவு செய்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறாரு டேரியஸ் கிட்ட. இப்ப இவர் ஓடிட்டாருன்னா திரும்பி அங்க இருந்து இங்க வரதுக்கு லேட் ஆயிடும். அதுக்குள்ள ஆர்க் இங்க இருந்து கிளம்பி போயிடும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த நான் கண்டிப்பா டேரியஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா டேரியஸ் கிட்ட போயிட்டு, டேரியஸ் வந்துகிட்டு இருக்க எரிக்கல்ல எப்படி தடுக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேரியஸ்க்கும் ஏதோ ஒரு ஐடியா தோணி இருக்கும் போல இருக்கு. கையில மேக்னெட் வச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா தோன்ற மாதிரி இருக்கு. கரெக்டா அதே நேரம் லியாம் வந்திருக்கானா, கடைசியா ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்க அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. இந்த சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் சீசனும் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான், வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிட்டோம். சோ இந்த சீரிஸ் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வந்துகிட்டு இருக்க எரிக்கலை ஈஸியா டேக்கிள் பண்ணி நவுத்திடலாம் நினைச்சிருப்பாங்க, ஆனா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. சின்ன எரிக்கல் வந்து மோதியும் அதுக்கு ஒண்ணுமே
எதுவுமே ஆகல அப்படின்னா அந்த எரிக்கலுக்குள்ள அயன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அயன்ஸை ஒருவேளை இவங்க மேக்னெட்டை வச்சு ஏதாவது பண்ண போறாங்களா? ஆனா இவங்க தான் மேக்னெட் அனுப்பவே இல்லையா, ஆல்ரெடி கிராவிட்டி டிராக்டர் தான் அனுப்பியிருக்காங்க. சோ என்ன பண்ண போறாங்க, எப்படி அந்த எரிக்கலை தடுக்க போறாங்க, என்னாச்சு அப்படின்றத நம்ம செகண்ட் சீசன்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டியான்சி ஸ்டோரி டைம்ஸ்.